சிங்காசனத்தை நாங்கள் விட்டிருக்கிறோம். உங்கள் மத்தியில் ஆண்டவரே, ஓ நாங்கள் உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். We thank you Jesus, we thank you Lord. மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சொல்வோமா இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். ஓ எங்கள் மத்தியில் உலாவுகிற தெய்வமே, உமக்கு நன்றி. உமக்கு சிங்காசனத்தை நாங்கள் விட்டிருக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் உலாவுவீராக. எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிற தெய்வனாக இருக்கின்றபடியால் உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சொல்லுமா, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திடும் விரும்பும் தெய்வம் நீரே. சொல்லுவோமா, இதோ மனுஷர்கள், இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசிக்கிறதுக்கு அவர் விருப்பமுள்ள தெய்வனாயிருக்கின்றார். அவர் எங்கள் மத்தியில் விரும்பி வந்திருக்கிற தெய்வன் அவர். ஓ, அந்த பிரசனத்தை நழுவ விட்டுறாதீங்க தெய்வ சொன்னமே. சொல்வோம் ஆண்டவரே, இதோ சிங்காசனம் சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு
Jesus, we call upon your name right now, Lord. Oh, உம்முடைய பிரசன்னத்துக்காக எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கர்த்தருடைய பிரசன்னம் பலமாய் இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Yes, Jesus, அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சில அநேகரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். Oh, thank you, Jesus. எங்கள் மத்தியில் உலாவிடும், வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஓ, எங்கள் மத்தியிலே உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் பிரச்சனைகள் மீது கர்த்தரை வாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ, சுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற தேவனே, எங்களோடென்றும் வாசம் செய்யும். கேளுங்க ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களோடு வசிப்பீராக. ஒவ்வொரு நிமிஷம் என்னோடு வசிப்பீராக. ஓ, எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்வோமா? எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஓ, எங்கள் மத்தியிலே, கர்த்தருடைய பிரசன்னம் அநேகர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை அனுபவிங்க. Oh, we thank you, Jesus. Experience the presence of Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிங்க. எங்கள் மத்தியில் நீர் உலாவுவீராக ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் உலாவுவீராக. Oh, thank you, Jesus. We thank you, Lord. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். கரங்களை தட்டி ஆண்டவரே, ஓ, எங்கள் மத்தியில் வசிக்கிற தெய்வமே, எங்களோடுவே இருக்க விரும்புகிற தெய்வமே, இந்த பாவியோடு இருக்க விரும்புகிற தெய்வமே, இந்த அநியாயக்காரியோடு அநியாயக்காரனோடு இருக்க விரும்புகிற தெய்வமே. Oh, we thank you, Jesus. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுமா? எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே,
ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷர்கள் மத்தியில் உலாவ விரும்புகிற தெய்வனே அப்பா, என்னோடு வசிக்க விரும்புகிற தெய்வனே உமக்கு நன்றி. வாய்களை திறந்து ஆண்டவரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு வசிங்க ஆண்டவரே. live inside of me Lord, எனக்குள்ள நீங்க வாழுங்க அப்பா. ஆண்டவரே இந்த அநியாயக்குள்ள ஆண்டவரே எத்தனை இருக்கிற எங்களுக்குள்ள ஆண்டவரே வசிக்க விரும்புகிற தெய்வனே, நீங்க உள்ள வந்துட்டு ஆண்டவரே உங்களுடைய சுபாவம் எங்களுக்குள்ள வந்துருமே ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலகம் அவ்வளவு ஆசை உள்ளவராய் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை நாங்கள் விட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியாக எங்கள் 2 கரங்களும் வானத்திற்கு நேராக உயர்த்தி ஹல்லேலூயா என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி. மீதியான நேரத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உலகம் எங்கும் இருக்கிற சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நன்னாளில் ஆண்டவரே உண்மை ஆராய்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே தேவ மகிமை இறங்கும்படியா, ஒவ்வொரு சபையிலும் தேவ மகிமையும் தேவ கரம் இறங்கும்படியா, விடுதலை இறங்கும்படியா உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு சபையை சுத்திகரிக்கும்படியாகவும் ஆண்டவரே ஜெபாபியை ஊற்றும்படியாக உடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சபைகளில் தேவ மகிமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கரம் இறங்கும்படியா சோத்திர ஆண்டவரே. ஆதி திருசபை போல பிள்ளைகளை மாறும்படி கர்த்தர் உதவிச்சபடியாய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபைகளை ஆசீர்வதித்து பெருக பெய்யும்படியா சோத்திர ஆண்டவரே. சபைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபை குரோதமிலும் ஆயுதங்கள் வாய்க்காது போகும்படி கிருபை செய்வீராக ஆண்டவரே. உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் வாசிக்க வேண்டிய சங்கீதம் 91, சாம்ஸ் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சேர்ந்து வாசிக்கலாம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். ஆஃபரிங் சாங் ஆனந்த். Praise the Lord. Hallelujah. Praise God. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னால அல்ல உமாலே ஆகும். சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னால அல்ல உம்மாலே ஆகும். என்னால அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. அடிமை நானே ஆண்டவர் நீரே நாதா, அடிமை நானே ஆண்டவர் நீரே நாதா. பெறவின நானே பெறவான் நீரே நாதா, பெறவின நானே பெறவான் நீரே நாதா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. என்னால அல்ல உம்மாலே ஆகும். என்னால அல்ல உம்மாலே ஆகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. வாழ்வெனும் படகினில் படகோட்டி நீரே நாதா, வாழ்வெனும் படகினில் படகோட்டி நீரே நாதா. அலை வந்து மோதி
என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னால அல்ல உம்மாலே ஆகும், என்னால அல்ல உம்மாலே ஆகும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. காலையில் தோன்றினால் மாலையில் மறைபவன் நாதா, காலையில் தோன்றினால் மாலையில் மறைபவன் நாதா, மண்ணான மனிதன் நான் மண்ணாகி போவேன் நாதா, மண்ணான மனிதன் நான் மண்ணாகி போவேன் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னால அல்ல உம்மாலே ஆகும், என்னால அல்ல உம்மாலே ஆகும், என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. வீடியோ அனௌன்ஸ்மெண்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படியே வேதத்தை திருப்புவோம். சாரி, பயத்தில் என்னென்னவோ பண்ணுறேன், கொஞ்சம் என் கூட பொறுத்துக்கோங்க. சரி, நான் இங்கே வந்த காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி. என்ன ஜெயந்தி? காந்தி ஜெயந்தி. அதனால் நம்ம காந்திஜி தான் தெரியுமா, அவர் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. அவங்களோட பேத்தி அனுப்புகிறாரு. ஏன்னா நம்ம பெனியல் சர்ச்சு உருப்படவே மாட்டேங்குதுன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அதனால அவங்கள பேத்தி அனுப்புகிறாங்க. வணக்கம் பேத்தி, எப்படிக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏன் இன்ஸ்டால்மெண்ட்டில் பேசுகிறீங்க நீங்கள்? எல்லாருமே வணக்கம். ஓ, வணக்கம் சொல்கிறாங்க. திரும்ப சொன்னாங்களா அவங்க? இல்லை இல்லை. சரி, ஏன் வந்தீங்க காந்தி? இங்கே ஏன் வந்துக்கிறீங்க நீங்கள்? ஜல்தி சொல்லணும். ஐயோ, மறந்துட்டீங்களா? அது என்னங்க காந்தி, உங்களை என்ன கிட்டேன்னு வந்த காந்தி, மண்டே 7 மணிக்கு பைபிள் ஸ்டடிக்கு தெரியுமா? யார் பைபிள் ஸ்டடிக்கு வரல? கை தூக்க சொல்லு. கை தூக்குங்க. மம்மி தூக்குங்கன்னு சொல்லு. மம்மி கூட தூக்க சொல்லுமா. மம்மி தூக்குங்க மம்மி. சரி விடு, நீ ரொம்ப டிலே பண்ணுற, கொஞ்சம் நெட்வொர்க் சர்வர் ப்ராப்ளம். ஸோ அதனால மண்டே 7 மணிக்கு பைபிள் ஸ்டடிக்கு யாருமே வரல, யாரும் உருப்படவே மாட்டேங்கிறாங்கோ. உங்கள் மம்மியை சேர்த்து தான் சொல்கிறேம்மா. ஓ சாரி, புரியல. ஸோ அதனால தான் காந்திஜி அனுப்பிக்கிறார். சரி, நெக்ஸ்ட்டு வெனஸ்டே 10 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரே இருக்குது இல்லைம்மா, அதுக்கு சுதந்திரம் வாங்கி தரீங்களா நம்ம ஜனங்களுக்கு? தலை ஆட்டினா என்ன, வாய் திறந்து சொல்லுங்க. நான் வாங்கி தரேன் எல்லாருக்குமே. ஓ, வாங்கி தராங்களா அவங்க எல்லாருக்குமே? சரி, அப்புறமா 7 மணிக்கு மிராக்கல் சர்வீஸ்க்கு இது. பாவம் காந்திஜி எவ்வளோ குட்டியாக நெட்டியாக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ 7 மணிக்கு உங்கள் மம்மி கிட்ட சொல்லுங்க, மம்மி என்னை மிராக்கல் சர்வீஸ்க்கு அனுப்பி விடுங்க ஃப்ரைடேன்னு. ஓகேவா? அப்படியே இவங்களுக்கும் வந்துருங்கன்னு சொல்லு. நீ எல்லாருமே நீங்கள் வந்துடுங்க சர்ச்சுக்கு. இல்லைன்னா தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரி, சாட்டர்டே 3:30 மணிக்கு சில்ட்ரன்ஸ் சர்ச்சுக்கு இது. அதுக்கு எதுனா சொல்ல விரும்புகிறீங்களா காந்தி? அப்பப்போ டைலாக் மறந்துடுறீங்க, சரியாக கத்தாங்க. சரி, போனால் போட்டோம். 3:30 மணிக்கு சில்ட்ரன்ஸ் சர்ச்சுக்கு இது. உங்கள் பிள்ளைங்களை அப்பி வைங்க, ஒன்று திட்டுங்க. நீங்களாம் ஏன் வரல பிள்ளைங்களா? திட்டிடுவேன். ஒழுங்கா வந்துடணும்னு சொல்லுங்க. ஒழுங்கா வந்துடுங்க, சரிங்களா? ஓகே. அப்புறமா அடுத்த வாரம் 2 சர்வீஸ் இருக்குது. ஐயோ,
பார் அது என்ன தெரியுங்களா குறிக்குது, அந்த குச்சி கீழே போட்ட மாதிரி எல்லாரும் மண்டை மேலே அடிவா வந்து வரல நான். சரி, அடுத்த வாரம் 2 சர்வீஸ் தானேங்க காந்தி? 2 சர்வீஸ்க்கு இது வந்துடுங்க. ஐயோ, நீங்கள் போய் சொல்லிட்டீங்க. அடுத்த வாரம் ஒரே சர்வீஸு. பாவம் காந்திஜியோட பேத்தி இல்லை, இன்னும் வளரணும். ஞானம் அவ்வளோ இல்லை. அடுத்த வாரம் ஒரே சர்வீஸு 9 மணிக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ காந்திஜி எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. எல்லாருக்குமே போயிட்டு வரோங்க. பாய் பாய். ஹalleluya ஹalleluya. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேளையிலே கூட கர்த்தருடைய சமூகத்தில் பிறந்த நாள் அல்லாவிட்டால் கல்யாணம் இருக்குமே, ஆனால் நீங்கள் முன்பாக வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்கள் நீங்கள் நன்றி செலுத்தலாம். வேற யாரு? ரைட், சீக்கிரம் வாங்க, நேரம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகளுக்காக நாம் செபிக்க போகிறோம். நம்முடைய மகனுக்காக செபிக்கிறோம், ஹெப்சிபாக்காக செபிக்கிறோம், பாப்புக்காக செபிக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஒரு வருஷத்தை இந்த பிள்ளைகளுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறபடினாலே தேவன் தாமே பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக நாம் செபிக்க போகிறோம். கிருபையுள்ள நாள் ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. ஒரு வருஷத்தை கிருபையாய் கூட்டி கொடுத்து இருக்கிறேன், அதுக்காக நன்றி ஆண்டவரே. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நீர் தானே. ஆகின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த ஒரு வருஷ காலமும் கொடுத்திருக்க இந்த 365 நாட்களும் மக்களை கரம் பிடித்து நடத்தி தருவீராக. தீங்கு பிள்ளைகளை அணுகாதபடி பாதுகாத்து கொண்டு பிரச்சனைகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் எதையும் அணுகாதபடி நீர் கரம் பிடித்து நடத்தும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். உலக ஆசீர்வாதத்திலையும் ஞானத்திலையும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலையும் இந்த பிள்ளைகளை நடத்துவீனாக. நீர் இந்த வருஷம் முழுவதுமாய் காற்று பலப்படுத்துவீனாக. நீர் செய்த நன்மைகளுக்கு இந்த மக்களோடு கூட சேர்ந்து நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரைட், தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேளையிலே கூட செபிக்கிற ஒரு அட்டை, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள பைபிளை வாசித்து முடிக்காய் மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் செலவிடும்படிக்காய் தேவனுடைய சமூகத்தில் இந்த கொடுக்குற அட்டையை ஃபில் பண்ணி ஒவ்வொரு மாதம் கொடுக்கும்படிக்கு அனுபவம் கூட அழைக்கிறேன். யமுனா கிட்ட தமிழ் இருக்கிறது, ரேச்சல்கிட்ட கன்னடா இருக்கிறது, எஸ்தர்கிட்ட ஷைனிட்ட இங்கிலீஷ் இருக்கிறது. நீங்கள் கரங்களே உயர்த்தி வாங்கி கொள்ளும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் இந்த வேளையில கூட நாம் தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு அடுத்த வாரத்தில் ஒரே ஒரு சர்வீஸு. காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் எங்களுக்கு இருக்கிறது. ஆகின்படி நான் உற்சாகத்தோடு கூட வந்து சபையை நீங்கள் தாங்கும்படிக்காய் சப்போர்ட் பண்ணும்படிக்காய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். மாத்திரமல்ல, இந்த வேளையில கூட சிறிய பிள்ளைகளெல்லாம் சண்டே கிளாஸ் போகும்படிக்காய் அன்போடு கூட அழைக்கிறேன். சிறிய பிள்ளைகள் சண்டே கிளாஸ் போகட்டும். இந்த வேளையில கூட ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய சமூகத்திலே செய்திக்குள்ள கடந்து போகிறோம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 Chronicle chapter 32 23rd verse. ಯಾಜಕಾಂಡ 32 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಚನ. ಎರಡತ್ತವர்கள் நீங்கள் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிங்க. 2 நாளாகமும் 32 23. 2 Chronicle chapter அநேக பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற் பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். கிருபையுள்ள நாள் ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீ நல்லவரும் நீர் வல்லவரும் மகிமையான தேவன், எங்களோடு கூட பேசும்படிக்க நான் செபிக்கிறேன். பேசுகிற வார்த்தையும் முடியதாக இருக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக.
இருதயத்தையும் செவிகளையும் விருத்த சேதனைப்படுத்தி மக்களை பலப்படுத்துவீனாக. வார்த்தைகள் இருதயத்தில் ஆண்டவரே பதிந்து பலன் கொடுக்க கிருபை செய்யும். மாத்திரமல்ல ஆண்டவரே, பேசுகிற என்ன மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, விசேஷமாக இன்னைக்கு பிரதர் ஏசு பிரசாத் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறபடி நம்முடைய கரம் மகனோடு கூட இருக்கட்டும். தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் மகனை தொடுமடிக்க நான் ஜெபிக்கிறேன். சுகம் தருமடிக்க நான் ஜெபிக்கிறேன். விடுதலையோடு கூட நடத்தித்தார், பாதுகாத்துக்கொள்ளும். மாத்திரமல்ல, கொடுத்த காணிக்கைக்கு ஜெபிக்கிறேன். காணிக்கை ஆசீர்வதிப்பீராக. அதுக்கேற்ற பலனை பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். 2 நாளாகும் 32:23. அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாயிருந்தான். சகல ஜாதிகளுடைய பார்வைக்கு மேன்மைப்பட்டவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ಕನ್ನಡ ಬೈಬಲ್ சொல்லப்படுகிறது, ಅಂದಿನಿಂದ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳವರು ಹಿಜ್ಕೀಯನನ್ನು ಬಲು ದೊಡ್ಡವನೆಂದು ಎಣಿಸುತ್ತಿದ್ದರು. இன்னைக்கு இந்த காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனுடைய சமூகத்திலே எசேக்கிய ராஜா அன்றிலிருந்து அவன் பெரிய மனுஷனானான் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, நாங்கள் உலகத்தில் ஒரு பெரிய மனுஷன் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறோம். எப்படியாவது ஒரு பெரிய மனுஷன் ஆகணும். ஏன்னா நிறைய ஜனங்களை பார்க்கும் பொழுது இப்படி தான் பெரிய மனுஷனாகணும்னு யோசிக்கிறதுல எப்படியாவது பெரிய மனுஷனாகணும்னு சொல்லி யோசிக்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் பெரிய மனுஷனாகிறது நல்லது தான். ஆனால் எந்த விதத்தில் பெரிய மனுஷனாகணும்னு சொல்லி யோசிக்கணும். இந்த இடத்துல எசேக்கியா ராஜாவை அவன் அன்றிலிருந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. அன்றிலிருந்து, அப்போ அந்த அன்றிலிருந்துனா அதுக்கு முன்பாக என்ன, அதுக்கு பிற்பாடு என்ன நடந்தது? அன்றிலிருந்து அவன் பெரிய மனுஷனானான், ஒரு பெரிய பதவிக்கு போனான், ஜனங்கள் அவன் பெரிய ஸ்தானத்தில் பெரிய காரியங்களா போனான்னு சொல்லி யோசிக்கிறார்கள் என்று சொன்னா, அப்போ அந்த இடத்துல அந்த வேர்டை நாம் பார்க்கும் பொழுது அன்றிலிருந்து, அன்றிலிருந்து, அதுக்கு முன்பாலே என்ன, அதுக்கு பிற்பாடு என்ன, அந்த நடுவில் இருக்கிற காரியங்கள் அன்றிலிருந்து. அவன் ஒரு மனுஷன் பெரியவர் ஆகுவதற்கு காரணம் என்ன செய்தா ஒரு பெரிய மனுஷன் ஆகலாம். இன்னைக்கு டிவியில நிறைய பேர் வரணும்னு யோசிக்கிறாங்க. 2 விதத்தில் வருகிறது உண்டு. ஒன்று, பெரிய மனுஷன் ஆகும் பொழுது அவர்களை கனப்படுத்தி அவர்களை சன்மானம் பண்ணுகிறது ஒரு விதத்தில் உண்டு. அடுத்தது, திருடியோ கள்ள நோட்டடிச்சியோ கொலை செய்தோ ஒரு ஸ்லேட்ல எழுதி அவனும் டிவியில் வருகிறது உண்டு. 2 விதத்தில் வருகிறது உண்டு. ஆனால் எசேக்கியா ராஜா ஒரு பெரிய மனுஷனானான் என்று சொல்வதற்கு அவனிடத்தில் இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவனுடைய வாழ்க்கையில இந்த நான் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் 3 இடத்துல பதிவா இருக்கிறது. எசேக்கியா ராஜாவுடைய அவருடைய சரித்திரங்கள். 1 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும், 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்திலையும், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 36, 37, 38, 39 இந்த எல்லா சம்பவங்களிலையும் இந்த அவனுடைய சரித்திரத்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு காரியங்களையும் சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்களிலே 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எசேக்கியா குறித்து சொல்லப்படுகிறது. 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று, அனுகூலமாயிற்று. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆகையின்படினாலே அவன் போகிற எல்லா இடங்களையும் அனுகூலமாயிற்று. இன்னைக்கு காலையில் எழுந்து கொள்ளும் பொழுது நிறைய இடத்துல இந்த புடுபுடுக்கார வரான்.
இல்லைங்களா? பிடுபிடுக்காரன் வந்து வீட்டுக்கு முன்னால நின்று அவன் சொல்றான், நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறான். எதனா பொருந்துச்சியோ? கெட்ட காலம்தான் பொருந்துக்கிறத தவிர என்ன வரல? நல்ல காலம் பிறக்கல. நான் ஆண்டவரை முழுதுமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் நடந்தது. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கிற ஒரு பிடுபிடுக்காரன் வந்தோம். பிடுபிடுக்காரன் வந்துட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சான், இந்த வீட்டில் நான் அப்படி நின்ன என்னுடைய பெரியவனை குறித்து என்னை குறித்து சொல்றான், 3 நாட்குள்ள விபத்து ஆகி அவன் மரித்து போகிறான். அப்ப நான் என்ன பண்ண, அன்னைக்கு பயந்துட்டேன். பயந்த உடனே 3 நாள் வெளியே வரல, வீட்டை விட்டு வெளியே வரல. 3வது நாள் வெளியே வரணும், காலைல 3வது நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தோம், ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஃபோட்டோ வாசலில் வச்சுருந்தோம். அதுக்கு முன்பாக நின்று நான் ஜெபித்து, நான் 3வது நாள் ஆண்டவரே 2 நாட்களும் என்னாகலை, ஆபத்தாகலே அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பினேன். ஃபோட்டோ என் மேலே விழுந்து கீழே உடஞ்சிடுச்சு. இது அபசகுனம்னு சொல்லி நான் இன்னைக்கு போல. ஏன்னா அப்படி நம்பிக்கிட்டு இருந்தவன். ஏன்னா எங்கள் அப்பா, நாங்கள் பிறக்கும் பொழுது எங்கள் அப்பா அவர் மராட்டியாக இருந்தபடினா, க்ஷத்ரியராக இருந்தபடினாலே அவர் இது கேட்குற ஜாதகம் கேட்குற பழக்கம் உண்டு. நான் பிறந்த உடனே அவர் ஜாதகம் கேட்டார். ஜாதகத்தை கேட்கும் பொழுது அதுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் பெரிய அமாவாசையில் பிறந்தபடினாலே இவன் பெரிய திருடனாக போகிறான். எனக்கு சொன்ன காரியங்கள். 2வது, இவன் வளரும் பொழுது வாலிப பிராயத்தில் அவங்க அப்பா இறந்து விடுவாங்கன்னு சொன்னான். கடைசியில் அதனால தான் எங்கள் வீட்டில் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதிகமாக அடி சாப்பிட்டு நான் தான் எங்கள் வீட்டில். எங்க நம்ம பார்வை என்ன ஜாதகம் என்ன சொல்லிடுச்சோ அது மேலே தான் எங்கள் பேஸே அடங்கி இருக்குது, எங்கள் வாழ்க்கை அடங்கி இருக்கு. நல்லா அடி சின்ன சின்ன காரியங்களுக்கும் அடி வாங்கணும். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, எப்போ என் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என் சரித்திரத்தையே மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே உலகம் என்ன சொல்லுமோ, மந்திரகாரர் என்ன சொல்லுகிறானோ, ஜாதகம் என்ன சொல்லுகிறதோ, ஆனா என் ஆண்டவர் அதை மாற்றி விட்டார். ஆனா திருடன் என்று சொன்னார்கள், ஆனால் ஆண்டவர் அப்படியே நடத்தினார் நினைக்கிறேன். காரணம் என்ன சொன்னா, இன்னைக்கு பிசாசுடைய கரத்தில் இருக்கிற ஆத்மாக்களை பிடுங்கி திருடி ஆண்டவருடைய கரத்தில் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ரைட். இந்த வேளையில கூட இந்த எசேக்கியா ராஜா ஒரு பெரிய மனுஷனானார் அப்படின்னு சொல்றது கேட்பதற்கு நல்லா இருக்கு. நாங்கள் எல்லாம் பெரிய மனுஷர் ஆகணும் தான் விரும்புகிறோம். பணத்திலையும் செல்வாக்குலையும் ஆசீர்வாதத்திலையும் ஒரு பெரிய மனுஷன் ஆகணும். அந்த பெரிய மனுஷன் ஆகணும்னா சும்மா அப்படியே வந்துராது இல்லையா? நாங்க நினைக்கிற மாதிரி அப்படியே வந்துராது. ஆனா இவன் என்ன செய்தான்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையில எங்கு போனாலும் அனுகூலமாய் இருந்தது. நாங்க இன்னைக்கு எங்க போனாலும் கூட என்ன இருக்கு? அனுகூலமே இல்லை. சில நேரத்துல சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. நாங்களும் அப்படி இருந்தோம். எப்படின்னா, எங்கன்னா போகும்போது எதனா பூனை குறுக்க வந்துடுச்சுன்னா அதுக்கு மேல பயணம் பண்ண மாட்டோம். அது கூட யோசிக்கிறோம், எப்படி லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வரக்கூடாது, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு போகலாம். பூனையும் ஏதாவது என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுவோம், ஒருவேளை அப்படி பூனை குறுக்க போயிடுச்சு நான் அங்கேயே நின்றுடுவோம். இன்னொருத்தன் போயிட்ட பிறகு அப்புறம் போறது, முதல் அவன் சாப்பிட்டோம் பிறகு அப்புறம் பார்க்கலாம். நமக்கு வர வேண்டியது இன்னொருத்தனுக்கு வரட்டும். என கரிவான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அது ஒன்றும் அணுகாது. ஹல்லேலூயா, ரைட். இந்த இடத்துல இவன் என்ன செய்தா? இவனுடைய வாழ்க்கையில அவன் பெரிய மனுஷனாகிறதுக்கு அவன் என்ன செய்தா? மாத்திரமல்ல, இவன் போகிற இடங்களெல்லாம் அனுகூலமா இருந்தது என்று சொல்வதற்கு இவன் என்ன செய்தா? இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. இவனுடைய வாழ்க்கையில 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க போகிறோம். 18ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 29:3 எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 2 நாளாகும் 29:1, மன்னிக்கவும், 2 ராஜாக்கள் 29:1. எசேக்கியா
25ஆம் வயதில் எசேக்கியா 25 வயதுல ராஜாவாகி ராஜாவானான். எப்ப அவன் ராஜாவானான்? 25 வயசுல அவர் ராஜாவானான். யங் பாய், யங் சாப்டர், ரொம்ப வாலிப வயசுல ஒரு ராஜாவானான். அப்போ அவருடைய இருதயங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? இல்லாதெல்லாம் பார்க்கும். அவன் நினைக்கிறதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி யோசிக்கிற வயது. அப்ப பைசா இல்லைன்னு இல்ல, அவன் ராஜாவா இருக்கும் போது யாரும் கேட்பவர் இல்லை. அப்பேற்பட்ட வயதுல இவன் என்ன பண்ணா? 2 நாளாகமத்துல 29:3 வாசிப்போம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் அவன் ராஜ்யபாரத்துல முதலாம் வருஷத்துல முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். அதுக்கு முன்பு இன்னொரு காரியங்களை செய்கிறான். 2 ராஜாக்கள் 18:5 வாசிங்க. இதை அப்படியே வச்சு கொள்ளுங்க. நான் சொல்லுகிறது இன்னொரு பக்கத்துல 2 ராஜாக்கள் 18:5. அவன் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இல்லை. அவன் கர்த்தர் மேலே வைத்திருந்த நம்பிக்கை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் பெரியவனாகணும்னு நினைக்கிறோம். நாங்கள் எங்கே போனாலும் அனுகூலமாகணும்னு யோசிக்கிறோம். இவன் செய்த தன்னுடைய வாழ்க்கையில 25 வயசுல அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தேவனே மேலே வைராக்கியமா இருந்தான், நம்பிக்கொண்டிருந்தான். இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு உண்டா? தேவனுடைய சமூகத்துல யார் தேவனை நம்புகிறார்களோ, யார் தேவன் மேல வைராக்கியமா இருக்கிறார்களோ, யார் தேவனை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் உண்டாகும். மாத்திரமல்ல, அவன் இன்னொரு காரியங்களை செய்தான். 18:6 வாசிப்போம். கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தரை விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சான்? முதல்ல என்ன செய்தான்? முதலாவது காரியங்களை என்ன செய்தான்? தேவன் மேல வைராக்கியம், நம்பிக்கை வச்சிருந்தான். 2வது கர்த்தரை விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சா? பின்வாங்கிறது இல்லாம. இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம்? இன்னைக்கு எடுத்த தீர்மானம் நாளைக்கு இல்லை. அதான் ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னு, சில பேர் குடிப்பாங்க, வீட்டில் சண்டை வந்த உடனே அவன் சொல்லுவாங்க, நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடி தங்கோ, ராத்திரிக்கு தூங்க வேண்டும், ஊத்திக்கிறேன் கொஞ்சம், இல்லையா? அன்னைக்கு ஏன்னா என்னைக்கு நாங்க தீர்மானம் எடுக்கிறோமோ அதுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுறது யோசிச்சு பார்க்கணும். ஆனா எசேக்கியா ராஜ்யத்தை கத்துக்கொண்ட காரியங்கள் என்ன தெரியுமா? தேவனுடைய பாதத்துல அவன் ஆண்டவரை தன்னுடைய வாலிபர பிராயத்துல ஏற்றுக்கொண்டவன். அவன் திரும்ப என்ன பண்ணவில்லையா? பின்வாங்கி போகவில்லையா? நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? எங்கெங்க பின்வாங்குறோம்? நிறைய நேரத்தில் பின்வாங்குறோம். வாலிப பிராயத்தில் பின்வாங்குறோம், வேலை நேரத்தில் பின்வாங்குறோம், லவ் வந்துச்சுன்னா அங்கே வாங்குறோம், இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ்கள் இருக்கும்போது அங்கே போயிடுறோம். பல விதமான விதத்தில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பின்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம போகிறோம். ஆனால் எசேக்கியா ராஜா தேவனுடைய சமூகத்திலே அவன் பின்வாங்காமல் தேவனுடைய சமூகத்திலே அவன் நடந்து கொண்ட 6ஆம் வசனத்துல வாசிங்க. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கற்பித்த எல்லா கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். இன்னைக்கு நாங்க சொல்றோம், நடந்துக்கிறோமா? அப்பா அம்மா பேச்சை கேட்கறது ஒன்னு ஆண்டவர் பேச்சு, இல்லையா? நிறைய நேரத்தில் நாங்க கேட்க மாட்டோம். அப்பா அம்மா பேச்சை கேட்கிறோமோ? பேச்சை கேட்க மாட்டோம். என்ன சொல்றோம் தெரியுமா? அப்பா அம்மாக்கு இன்னைக்கு கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன தெரியுமா? அம்மா உனக்கு என்ன தெரியும், உனக்கு வயசாச்சு, உனக்கு ஒன்றும் தெரியல. பிள்ளைங்கள் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் தெரியல எங்க அப்பா அம்மாக்கு. அதே மனைவி என்ன சொல்ல தெரியுமா? புருஷன் நல்லா சம்பாரிச்சிட்டு வரான், குடும்பத்தை நடத்துறா, மனைவி சொல்லும் அவருக்கு பைசால எப்படி செலவு பண்ணணும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது. பிள்ளை அம்மா பார்த்து சொல்ல எங்க கற்றுக்குச்சு? அம்மா புருஷனை பார்த்து சொல்ல அவருக்கு ஒன்றும் தெரியாது, பிள்ளை அம்மா பார்த்து சொல்ல உனக்கு ஒன்றும் தெரியாது, இல்லையா? அவன் தானே.
ஆனா எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ராஜா அவனுக்கு வாலிப பிராயத்துல கர்த்தருக்கு பின்வாங்கல் பயந்திருந்தான், தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டிருந்தான். அவனுடைய சீக்ரெட், அவன் பெரிய மனுஷன் ஆகும் பொழுது அவன் போய் எங்க போனாலும் கூட அவன் வெற்றியோட திரும்பி வருவதற்கு, அவன் போகிற காரியங்கள் அனுகூலமாவதற்கு அவன் செய்த சீக்ரெட் என்னன்னா, முதலாவது ஆண்டவருடைய மேலே வைராக்கியமா இருந்தா, இரண்டாவது கர்த்தருடைய சமூகத்தில் பின்வாங்காமல் இருந்தா, மூன்றாவது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டான். ஆகின்படினாலே அவன் எங்கு போனான் கூட அவன் எப்படி இருந்தா, அனுகூலமா இருந்தது. எந்த காரியங்களை வச்சாலும் கூட சில பேர் சொல்லுவாங்க, கை வச்சதெல்லாம் நான் இங்க கை வைக்கிறோமோ அது மண்ணாயிடுதுப்பா. சில பேர் சொல்லுவாங்க, கை வைக்கிற காரியங்களா பொண்ணாகணுமே, ஆனா இன்னைக்கு என்ன ஆகி கொண்டிருக்கிறது, மண்ணாகிறது. ஆசீர்வாதம் இல்லை, போகிற இடத்துல ஆசீர்வாதம் இல்லை, போகிற இடத்துல காரியங்கள் நடக்கல. ஆகின்படினாலே தேவனுடைய சமூகத்தில் இவனுடைய சீக்கிரட்டை பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு வைராக்கியமா இருந்தான். அவன் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களிலிருந்து பின்வாங்கி போகாமல் இருந்தான். பின்வாங்கல, உறுதியாய் நிற்க ஆரம்பிச்சான். மாத்திரமல்ல எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது அவன் ஒரு ராஜாவா இருக்கிறபடினாலே எல்லா காரியங்களும் அவன் கைக்குள் இருந்தது. எல்லா காரியங்களையும், ஆலயம், ஆசாரியர்கள், எல்லா காரியங்களையும் அவனுடைய தேசமே அவன் கைக்குள் இருந்தது. அவனுடைய வயது 25 வயசு, அவ்வளவு மாத்திரம், வாலிப பிராயத்தில். அந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே வாசித்தது போல 2 ராஜாக்கள் 29 3 வாசிக்க, 2 நாளாகும் 29:3 வாசித்தோமே. அவன் என்ன பண்ணானா, நான் நிறைய காரியங்கள் இருக்கு வீட்டில் வாசிங்க, நான் வேற பாயிண்ட் மாத்திரம் சொல்லி கொண்டு போகிறேன், எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. வாசிங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆலயத்தை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். இந்த இடத்துல அவன் செய்த காரியம், அவனுக்கு ராஜாவாகும் பொழுது அவன் செய்த காரியம், முதல் ஆண்டவரே சமூகத்தில் பற்றி கொண்டான். இரண்டாவது பின்வாங்கி போகலை, மூன்றாவது ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொண்டான். அடுத்தது ஆலயத்துக்கு போனான். ஆலயத்துக்கு போற உடனே அசுத்தமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் வச்சு வெளியேற்ற ஆரம்பித்தான். முதல்ல தனக்குள்ள இருக்கிற அசுத்தமான காரியங்கள், அடுத்தது அவன் தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் இருந்த அசுத்தமான காரியங்களை எல்லாவற்றையும் வெளியே போட்டு பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படிக்காய் அவன் கட்டளையிட்டான். எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயம் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமானது. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஆலயத்துக்கு வந்த உடனே ஆலயம் பரிசுத்தமானதுன்னு யோசிக்கிறோம். இது எசேக்கியா ராஜாவுடைய காரியம் பழைய ஏற்பாடு காலம். பழைய ஏற்பாடு காலத்திலே ஆலயம் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். பரிசுத்தமான ஸ்தலத்திலே மகா பரிசுத்தமான ஸ்தலம் ஒன்று இருந்தது, பரிசுத்தமான ஸ்தலம் ஒன்று இருந்தது, பிரகாரம் ஒன்று இருந்தது. ஆனா பிரகாரத்துல தான் ஜனங்கள் இருக்க வேண்டுமே தவிர, ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியன் கூட வருஷத்துக்கு ஒரு முறை போக வேண்டும். ஆக எல்லாவற்றையும் எல்லா அனுமதி இல்லை. ஆகின்படியாலே பரிசுத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கு ஆலயம் தேவனுடைய சமூகத்திலே, வேதத்திலே இந்த 4 சவரை அதிகமாய் முக்கியப்படுத்தல. அவர் சொல்லப்படுகிறது 1 கொரிந்தியர் 3:16 நாங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்களே தேவனுக்கு ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்களே தேவனுக்கு ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசம் பண்ணுகிறது, நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களோ என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எங்க போனாலும் கூட அனுகூலமா இருக்கணும் என்று சொன்னா, உள்ளத்தில் இருக்கிற காரியங்களே, தீட்டான காரியங்களை எடுத்து போட்டு தேவனுடைய சமூகத்தில் காணப்படுமையானால் தேவன் போகிற இடத்துல அனுகூலம் பண்ண ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அடுத்தது அவன் என்ன செய்தான் தெரியுமா, அதுக்கு அந்நிய ஜனங்களிலிருந்து பிரச்சனைகள் இருந்தது. மோசே
மோசே காலத்தில் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஐயோ அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, பலரை பார்த்து பல காரியங்களை சொல்லி நாங்கள் கீழே விழுந்து போக ஆரம்பிக்கணும். ஒருத்தர் சொன்னார் என்னிடத்துல வரும்போது, இந்த மற்ற ஜனங்கள் அரசியலுக்கு போகிறார்களே, அதாவது கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு போகிறார்களே, கிறிஸ்தவர் அரசியல் போகிறது தவறில்லை. அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் வைராக்கியமா வாழ்கிறவர்கள் அது கொஞ்சம் கஷ்டம், மற்றவர்கள் போகலாம். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, இன்னைக்கு பாஸ்டுகள் எல்லாம் அந்த ரக்ஷணா வேதிக்கு அந்த வேதிக்கு இந்த வேதிக்கு போறாங்களே அப்படி இப்படி. நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த காரியங்களை செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நான் சொன்ன அந்த காரியங்கள் என்று சொன்னா அந்த ஏரியாவே வித்தியாசமானது. ஆகிய அந்த ஜனங்களே வித்தியாசமானவர்கள், அதுக்குள்ள நீ இருக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த நாங்க என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? எங்களுக்கு ஏதாவது காரியங்களை சொல்லும் பொழுது எங்களுக்கு சாதகமா சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனா ராஜா எசேக்கியா ராஜா அந்த காரியங்களை சொல்லப்படவில்லை. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சது தெரியுமா? மோசேயின் காலத்திலே என்ன பண்ணியாச்சு, அவன் வாக்குத்தத்தமான தேசத்துக்கு ஜனங்களை கொண்டு போகிற வேளை ஜனங்கள் கீழ்ப்படியாத இருக்கிற நேரத்தில், சர்ப்பங்கள் வந்து அவங்களை கடிக்கிற நேரத்தில் அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். அப்போ மோசே இடத்துல முறையிடும் பொழுது மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு வெங்கல சர்ப்பத்தை உயரத்திலே நீ வை, அதை பார்க்கிறவர்கள் அவர் குணமடைவார்கள். அது புதிய ஏற்பாடு காலத்தில் இயேசுவை குறித்து யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் என்று சொல்லி, வனாந்திரத்திலே சர்ப்பத்தை உயர்த்தப்பட்டது போல இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட என்று சொல்லப்படுகிறது. அக்கின்படினாலே அந்த இடத்துல அதுவரைக்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சதுமா, இந்த மோசே காலத்திலே உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்களும் மற்ற ஜனங்களும் அதை வணங்கி வந்தார்கள் என்று சொன்னா, கர்த்தரை விட்டு அதை வணங்கி வந்தார்கள். எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவன் அந்த சர்ப்பத்தை வெண்கல சர்ப்பத்தை எடுத்து அவன் சுட்டு போட்டான், நிர்மூலமாக்கிட்டான், இல்லாமல் ஆக்கிட்டான். அதுக்கு அது வரைக்கும் நெகுஸ்டான் என்று சொல்லி பேர் இருந்தது. அவன் செய்த காரியங்கள், அவனுடைய வைராக்கியமான காரியங்கள் என்ன தெரியுமா? தேவனுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் சுட்டெரிக்க போட ஆரம்பிச்சான், பரிசுத்தப்பட ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் போகிற இடங்கள தான் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது என்று காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய சீக்ரெட் தான். அவனுடைய சீக்ரெட் தான். இன்னைக்கு நாங்க என்ன தெரியுமா, நிறைய நேரத்தில் ஏன் அனுகூலமாகல, நாங்க ஜெபித்துக் கொள்ளுகிறோம், ரைட். ஊழியக்காரங்க வந்து வீட்டில் ஜெபிக்கணும் நினைக்கிறோம், ரைட். எல்லாமே நடந்துராது. வேதம் சொல்லப்படுகிறது, தேவதாசர்கள் வீட்டில் காண வைத்து ஜெபிக்கும் பொழுது, வாழ்த்துக்களை கூறும் பொழுது, சமாதானத்தை கூறும் பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் தங்கும். ஒரு தகுதி இல்லை என்று சொன்ன அந்த சமாதானம் வாபஸ் வந்துடும், நிற்காது. அக்கன்படினாலே எனக்கு கரிமன தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் என்ன பண்றோம் தெரியுமா? நாம் தேவனை பின்பற்றாமே மற்ற ஊழியக்காரர் வந்து வந்து ஜெபித்து ஜெபித்து போட்டோம்னோ அது நிற்காது, அது நிற்காது. முதலாவது நம்மை தேவனுடைய சமூகத்தில் பின்வாங்காமல் தேவனுக்கு வைராக்கியமா நிற்கும் பொழுது, அவருடைய கட்டைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவங்க மாற்றங்களை கொண்டு வருவார். எல்லாவற்றையும் சுட்டெரித்து, நாங்கள் என்னென்ன சுட்டெரித்திருக்கிறோம்? என்ன சுட்டெரித்திருக்கிறோமா? நம்முடைய கோபம், கெட்ட வார்த்தை, சண்டை, விபிச்சாரம், குடி, எதனா ஒண்ணு இல்ல. அவன் செய்த காரியங்கள், சர்பத்தின் காரியங்கள் சுட்டெரித்தான். அவனுடைய வைராக்கியம் கர்த்தருடைய சமூகத்தில். ஆகையின்படி ஆண்டவர் பார்த்தார், அவனோடு கூட இருக்க ஆரம்பித்தார். அடுத்தது வாசித்து பாருங்க, நேரம் இல்லாதபடி நான் போகிறேன். 2 நாளாகத்தில் 29:36 வாசிக்கிறோம். அவன் செய்த காரியங்கள் பாருங்க. 29:36.
தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதா எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. 29:36 சிஸ்டர் 29:36 இல்ல 16 வாசிங்க. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். வெளியே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்திலே அந்த ஆலயத்தை திறந்து விட்டான். ஆலய மறுபடியும் அதை திறந்து விட்டான். அடுத்தது வாசிங்க 2 நாளாகமம் 30:19 வாசிங்க. 30:19 எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். கன்னடத்துல வாசிங்களே. ಯೆಹೋವನು ಇಚ್ಛೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಲಾಲಿಸಿ ಜನರನ್ನು ಸ್ವಸ್ಥಗೊಳಿಸಿದನು. அதுவரைக்கும் தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே ஜனங்கள் வியாதியோட பிரச்சனைகளோ கண்ணீரோடு கூட இருந்தார்கள். ஆனா இந்த எசேக்கியா ராஜா ஆலயத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களை எடுத்து போட்டு அவன் நெகுஸ்தான் என்கிற சர்பத்தை சுட்டரித்து எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணி தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்தில் திறந்தான். ஆலயத்தை திறந்து அன்றிலிருந்து தேவனுடைய சமூகத்திலே பஸ்கா ஆரம்பித்தான். முதலாக பஸ்கா ஆரம்பித்தான். பிறகு வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தான். ஜெபிக்கிற மனுஷன். இன்னைக்கு நாம் என்ன பண்றோம் தெரியுமா? தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் உண்டா? தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில். இவன் ஜெபித்தான். ஒரு ராஜா. எந்த வயசு? 25. 25 வயசு. 25 வயசுல தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ள இருந்தது. தேவனுடைய கட்டளை கை கொள்ளுகிற அனுபவங்கள் இருந்தது. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்திலே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் ஜெபிக்கிறவளே ஜனங்கள் சுகமானார்கள். ஜனங்களுக்கு அனுகூலமானது. இன்னைக்கு நாம் என்ன நிறைய நேரங்களில் பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம் தெரியுமா? ஏஞ்சியோ ஜபி 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 இல்லையா? எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க தாத்தா இருந்தார். தாத்தா வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர். பிளஃப்ல சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இருக்கிறபடினாலே ரொம்ப ஸ்ட்ரிக்டா. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரோட்ல வந்தாலே போதும் ஜனங்கள் வந்து கீழே துப்புறதுக்கு பயப்படுவாங்களாம். அவன் சொன்ன வெரி ஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா காலையில அவங்க என்ன பண்ணுவாங்களா தெரியுமா? ஜெபிக்கணுமா. ஜெபிக்கிற நேரத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஜெபிக்கிறதுக்கு அவ்வளோ வராதுன்னா ஐ மீன் அவங்களுக்கு பிடிக்காது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தலைக்காணி மேலே இதுவை தலை வச்சுக்கிட்டு அப்படியே மட்டையை தூக்கிடுவாங்க. அப்படியே தூங்கினுக்குவாங்க. எங்கள் தாத்தா வரான், பெரம்பு எடுத்துட்டு வராங்களா, பார்க்குவாங்களா யார் ஜப சத்தம் கேட்குது, சத்தம் கேட்கல, ஒன்று குறி வச்சு அடிப்பாங்களாம். டமார் ஐயோ கத்துவாங்களாம். இன்னைக்கு அப்பா அம்மா என்ன அடிச்சு என்ன திருத்தினாலும் கூட ஜபம் அங்கேருந்து வருகிறதுல உதர்லேருந்து வருமே தவிர இருதயத்திலிருந்து வராது. எத்தனை பேருக்கு பலவந்தம் பண்றோம்? ஏன்னா பலவந்தம் பண்ணி ஜபம் வருகிறதுல இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். வாலிப பிராயனா இருந்த எசேக்கியா அவன் ஜபிக்க ஆரம்பித்தான். ஜனங்கள் சுகமானது, ஜனங்களுக்கு அனுகூலமானது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் பர்சனல் ரிலேஷன்ஷிப் நாம் வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னா தேவனுடைய சமூகத்தில் நாம் அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவர் அதான் சொன்னார். ஆண்டவரை பார்க்கும் பொழுது
ஜனங்கள் ஸ்திரீமார்கள் மார்பை தட்டி கொண்டு அழுகிற வேளையில ஆண்டவர் சொன்னார், நீ எனக்காக அழாதப்பா, ஜீவன் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, ஜீவன் பெற்றுக்கொள்ளும் அதிகாரம் இருக்கு, எனக்காக அழாத, உனக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். உன்னுடைய பிள்ளை வெளியே போகுது, மறுபடியும் எந்த கோலத்தில் வர தெரியாது. உன்னுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வெளியே போன உடனே மறுபடியும் வீட்டுக்கு வருமா தெரியாது. உன் பிள்ளைகளை பிசாசு எந்த பாதையிலே கொண்டு போகிறான் தெரியாது. ஆகன்படினாலே நீ உனக்கு கொடுத்திருக்கிற ரெஸ்பான்ஸ், ஆண்டவர் சொன்னது உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியா தன்னுடைய வாலிப பிராயத்தில் அவன் ஜெபித்தான். அவனுடைய வாலிப பிராயத்தில் ஜெபித்தான். நான் ஒரு நாள் என் சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய தாய் காலையில் 3-3:30 மணிக்கு வந்து எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பாங்க. ஒருத்தர் மேலே கைகளை வச்சு ஜெபிப்பாங்க. ஜெபிக்கிற வேளையில என்ன ஜெபிப்பாங்க தெரியுமா? சொத்து சுகத்தை கேட்கல, என் பிள்ளைகளை ஊழியக்காரனாக்கு. ஒன்று தான் கேட்டு, என் பிள்ளைகளை ஊழியக்காரனாக்கு. எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளை அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியல, ஆண்டவருடைய வல்லமை தெரியல. அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவோம், ஏமா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்ல தூக்கத்தை 4 மணி 3:30 மணி நல்ல தூக்க நேரம், அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறியா? அன்றைக்கு அவர்கள் செபித்த செபம் இன்றைக்கு என்னை இணைக்க வைத்திருக்கிறாரா? அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அது பண்ணுறீங்க? நான் இந்த சாட்சிகளை சொல்லும்போது நிறைய பேர் கேட்டு, பிரதர் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு பதிவுபட்டது பிரதர், அன்றிலிருந்து என் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற பிரதர்ன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் உண்டு. எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளை சபைக்கு போவார்கள், தரிசனங்களை சொல்லுவார்கள். சபை எப்படி நடக்கும், சபை இந்த காரியங்களை எதிர்பார்க்கும், சபையில் இந்த பிரச்சனை வந்து சந்திக்கும், சபைக்கு சொல்வார்கள். எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்வது என்னன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற மனுஷனுக்கு போகிற இடத்துல அனுகூலமா இருந்தது. நீ ஜெபிக்காம இருந்தேனா தேவனுடைய சமூகம் போகிற இடங்கள் எல்லாம் அனுகூலமே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. அடுத்தது இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அடுத்தது வாசிங்க, 31ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு, எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார், ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்பண்டிகையை, இல்ல சிஸ்டர், 2 நாளாகமம் 31:20 வசனமா? இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து, எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். உண்மையுமானது செய்தான். அவனுடைய வாழ்க்கையில கன்னடத்தில் சொல்லப்படுகிறது, நல்லவன், நீதிமான், நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். இந்த 3 காரியங்கள் ரொம்ப கடினமானது இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மனுஷனா இருக்க நடிக்கலாம், ஆனா உள்ளத்துல ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அவனுடைய வாழ்க்கையில ஒரு நீதிமானாக இருந்தான். 3வது, நம்பிக்கை உள்ளவனா, ட்ரஸ்ட் வர்த்தி, விசுவாசிக்கிறவனா இருந்தான். இவனுடைய வாழ்க்கையில அப்படி இருந்தபடினாலே அவன் போகிற இடத்துல எல்லா இடங்களிலும் அனுகூலமா இருந்தது. ஐயோ பிரதர், நீங்க சொல்றீங்க என்ன ஈஸி பிரதர், ஆனா வாழ்க்கையில நம்ம நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆனா ஒண்ணு, அதுக்குள்ள பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். நீ அதை பிரயாசப்பட ஆரம்பித்தானா, நீ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது கொஞ்சம் எளிதா மாறும். இல்லைன்னு சொன்னா ஒரு காலம் கூட நடக்காது. ஆனா இந்த இடத்துல நான் இதை வாசிக்கும் பொழுது இந்த எசேக்கியா காரியங்களோட பார்த்துக்கிட்டே வந்தேன். எசேக்கியா ஒரு 3 பிரச்சனைகளை சந்திக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில நன்மை செய்யும் பொழுது, தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது, தேவனுடைய சபையில் உண்மையாய் வாழும் பொழுது அவனுக்கு 3 விதமான சோதனை வருகிறது. அந்த சோதனைகளை தான் உங்களை மத்தியில் நான் கொண்டு போகிறேன். ஒன்று, அவன் எப்படியா இருந்தா, அவன் போகும் பொழுது எந்த காரணத்தை கொண்டு அவன் பின்வாங்காமல் இருந்தான் சொல்லி பார்த்தேன். அவன் போகும் பொழுது எல்லா இடங்களையும் அனுகூலமா இருந்ததுன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா எப்போ தேவனுடைய சமூகத்துல உண்மையும் உத்தமத்தோடு இருக்கிறோமோ அப்போ பிரச்சனைகளும் வரும். யோபு எல்லாவற்றும் நீதிமா இருந்தா, பிசாசு எங்க பண்ணா
தேவனிடத்துல போய் அவன் சொன்னான். ஆண்டவர் கேட்கிறான், நீ எங்கேன்னு வந்தாய்? நான் உலகம் எங்க சுற்றி வருகிறேன். என் பக்தனாக யோபை பார்த்தாயா? ஆண்டவர் சவால் கேட்கிற பாருங்க. ஆண்டவரை சாட்சி சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு வீட்டில் இருக்கிறவங்க சாட்சி சொல்றது கஷ்டம். சொல்றாங்களா? வீட்டில் இருக்கிற சாட்சி சொல்றது கஷ்டம். ஆனா இவருக்கு யோபுக்கு ஆண்டவரே சொல்றாரு. அவனுக்கு பிரச்சனை வருது. நீ அவனுடைய எல்லாவற்றையும் வேலையடிச்சு வச்சிருக்கிறல்ல, அந்த வேலையை எடுத்து பார், உன்னை தூஷிக்கிறான் இல்லையா பார். சவால் விடுறான். ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுறான். ஆண்டவரை டெம்ப் பண்றான், சோதிக்கும்படிக்காய். ஆண்டவர் சொல்ற, ரைட் நான் எடுக்கிறேன், ஆனா அவன் சரீரத்தை ஒண்ணும் பண்ணாதே, தொடக்கூடாது. கட்டளை கொடுத்தார். எல்லாவற்றையும் நாசமாக்கினான். வீடு, அவனுடைய சொத்து, ஆடு மாடுகள், பிள்ளைகளை கொடு. ஆனா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம சொல்றோமா? வாழ்க்கையில வரும்போது சொல்றோம். ஒரு நாள் நம்ம பிரசங்கிக்கிறோம், ஆனா வாழ்க்கையில அதை அனுபவிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு நாள் நான் வீட்டுக்கு போயிருக்கோம். நான் வேலை செய்துட்டு வந்தேன். என்னுடைய மனைவிக்கு நான் சொன்னேன். அப்போ அம்மா வீட்டில் இருந்தோம். நாங்கள் தனியாக இருக்கிறதுக்காக ஒரு ரூம் எடுத்துருந்தோம். மாஸ்க் ரோட்டில் ஒரு வீடு எடுத்துருந்தோம். நான் சொன்ன மனைவி கிட்ட அங்கேருந்து நாங்கள் மோர் ரோட்டில் வாசம் பண்ணும் பொழுது, அந்த வீடு இருக்கும் பொழுது மாஸ்க் ரோட் ரொம்ப கிட்ட. அப்போ அங்கே போகும்போது நான் சொன்னேன் மனைவிக்கு, நீ நடந்து வா, நான் வண்டியில் போயிட்டு நான் கொஞ்சம் ஜபிக்கிறேன், ஏன்னா நான் ஊழியத்துக்கு போனோன்னு சொல்லி. அவன் நடந்து வரதுக்குள்ள நான் ஜபிச்சு ப்ரிப்பேர் ஆகலான்னு சொல்லி போகிறேன். போகும் பொழுது வீட்டுக்குள்ளே என்ட்ராவற அந்த ஒரு பேசேஜ், அந்த பேசேஜ்குள்ளே போகணும், குழா திறந்து விட்டுருக்கு. நான் சொன்னேன், என் மனைவிக்கு திட்டினே போனேன், என்ன அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, குழா இப்படி ஜோர திருந்து தண்ணி விட்டுக்கிறாளே அப்படின்னு போய் ஆஃப் பண்ணேன். கது திறக்கலான்னு போகிறேன், அப்படி தொட்ட உடனே பூட்டு அப்படி கையில் வருது. இது கூட கது கூட சரியா பூட்ட தெரியல அவளுக்கு. திட்டின உள்ள போனேன். கது திறந்தேன், பீரோ கீரெல்லாம் திறந்து கிடக்குது. ஏன் இப்படி திறந்து கிடக்குது, பூட்டவும் தெரியலேன்னு சொல்லி போனேன். அதுக்குள்ள வந்த உடனே பார்க்குறோம், எங்கள் ட்ரெஸ் ஒன்றுமே இல்லை. ட்ரெஸ்ஸு, நகை, எங்கள் மூலியம் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அவங்க வீட்டில் திருட்டு போதும் நகை எங்கள்கிட்ட வச்சுருந்தாங்க, பாதுகாப்பு வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒன்றுமெல்லாம் திருட்டு எடுத்து போயிட்டான். கடைசியில் டேப் ரெக்கார்டர், அது முதல்ல வாங்கியிருந்தது, அதுவும் இல்லை, காணும். கடைசியில் அலாரம், காலையில் ஊழியத்துக்கு எழுந்து கொள்ளான்னு சொல்லி அலாரம் வச்சு, அதுவும் காணும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகிற இடத்துல ஊழியத்துக்கு போகும் பொழுது நான் சொன்னேன், அதிகாலை 4 மணிக்கு ஊழியத்துக்கு வேற போனோம். அந்த நேரத்தில் நான் சொன்னேன் என் பிள்ளைகளுக்கு, அதாவது வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், இப்படியா கூட வீட்டில் திருட்டு போச்சு அண்ணே, சிரிச்சினே கிரியா என்ன, நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், ஸ்தோத்திரம்னு சொன்னேன். இன்னைக்கு வேற இல்லை, கல்யாணம் எல்லா காரியங்களும் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. யார் நகை வச்சிருந்தாங்களோ எங்கள் கையிலேருந்து கட்டி கொடுத்தோம். எனக்கு கரிமான தேவனுடைய உண்மை. அடுத்த நாள் நான் காலில் எழுந்து, அலாரம் கூட இல்லை, பயந்து ராகு தூக்கல, காலில் எழுந்து நாராயண் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும். காலையில் போகிற தெரு பிரசங்கம். நான் ஒவ்வொரு நாள் காலையில் தெருவில் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். 4 மணிக்கு எழுந்து அந்த இடத்துல போய் நிற்கிறோம். நின்று பாட்டை நடத்திட்ட பிறகு நான் மெகாஃபோன் எடுத்து பேசுகிறேன். தேவனுடைய சமூகத்தில் அன்றைக்கு பசங்க முடித்த பிறகு வந்து சொன்னாங்க, அண்ணன் இன்றைக்கு நீ பேசுகிற வார்த்தை ஒரு பயங்கரமாக இருந்தது, தேவனுடைய பிரச்சனை அப்படியே உணர்ந்தோம். உன்னை தடுக்கும்படிக்கா எந்த சக்திகள் வந்தாலும் கூட அதை தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. வீட்டில் அத்தனை காரியங்களையும் போனாலும் கூட, ஆனால் ஒன்று நாங்கள் யோசித்தோம், இன்றைக்கு எங்களுக்கு சொந்த வீடு வருவதற்கு காரணமே ஆண்டவர் அந்த இடத்துல வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு வர ஷிஃப்ட் பண்ணார். எங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு ஒரு ஷிஃப்ட் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு ப்ராப்ளம் வறுமையானால் அடுத்தது ஒரு ஷிஃப்ட் அர்த்தம், ஒரு ப்ரமோஷன் சொல்ல அர்த்தம். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில எப்போ ஆண்டவருக்கு பயந்திருந்தானோ அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. நான் 3 பிரச்சனைகளை அடுக்கடுக்கான, ஒருவேளை இன்னைக்கு முடியல, தொடர்ந்து நான் பேசுறேன். முதலாவது பிரச்சனை என்ன தெரியுமா? வேதத்தில் வாசித்து பாருங்க, 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 காரியங்கள் 32:1.
இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரிய ராஜாவாகிய சனகெரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். அப்ப சத்ரு வருகிறான். அவனை ஜனங்களை கொள்ளையிடும்படிக்காய் சத்ரு வருகிறான். அவன் தேவனுக்கு பயபக்தி உள்ள மனுஷன், தேவனை அண்டிக் கொண்டிருந்தவன், தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டவன், தேவனை விட்டு பின்வாங்காது இருக்கிறவன். ஆகையினாலே ஆண்டவர் எங்கு போனாலும் கூட அவனுக்கு அனுகூலமாகும்படிக்காய் செய்தார். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் எப்போ பயபக்தியோடு கூட இருக்கிறோமோ, எப்போ ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறோமோ, ஒரு பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை உன்னை தேடி வரும். வருகிற பிரச்சனை உன்னை அழிக்கிறதுக்காக இல்ல, உன்னை உருவாக்கவே. ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கவே. ஆகையினாலே இந்த இடத்துல வந்த ஒரு பிரச்சனை, அவனுடைய முதலாவது பிரச்சனை அவனுடைய சத்ரு எழுப்பி வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை பாதிக்கும்படிக்காய் வந்தான். முற்றுகையிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகும்படிக்காய். அந்த நேரத்தில் இவன் சோர்ந்து போகல. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப என்ன பிளான் பண்ணான்? முதலாவது பிரச்சனையை வெல்லுவதற்கு அவன் செய்த காரணங்கள் என்ன, காரியங்கள் என்ன நாம் பார்க்க வேண்டும். அவன் என்ன பண்ணா? தொடர்ந்து வாசிப்போம். சனகெரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடு தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். முதலாவது ஒரு காரியங்களை செய்தான். என்னன்னு? பிரச்சனை வந்துச்சு. ஆலோசனை பண்ணுகிறான். நாங்க என்ன செய்யலாம் ஆலோசனை. தான் ஒரு சுயமா டிசிஷன் எடுக்கல. இன்னைக்கு ஏதான ஒரு காரியங்கள் எடுக்கும் போது, வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது, ஏதான ஒரு காரியங்கள் வரும்போது என்ன பண்றோம் தெரியுமா? வீட்டில் ஆண் சொல்றதை கேட்கணும், இல்ல மனைவி சொல்றதுதான் கேட்கணும். இல்ல ஒரு கல்யாண விஷயத்துல வந்த வாலிபர்களுக்கு தான் நினைக்கிறது தான் நடக்கணும். ஒரு சகோதரி எனக்கு டிவியை பார்த்து ஃபோன் பண்ணுச்சு. பிரதர், தயவுசெய்து எனக்காக செபிங்க. என்னுடைய இவர் வந்து எனக்கு கட்டி கூட, அதாவது என் ஃப்ரெண்டு, என்னுடைய கணவன், அவன் சொன்னது கணவன்னா அதை கன்னடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. அவன் பேச மாட்டேன்றான். கொஞ்சம் நீங்கள் எப்படியாவது உபாசம் பண்ணி அவன் பேசும்படிக்கா செபிங்க. நான் கேட்டேன், அடுத்த கேள்வி கேட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, நாங்கள் லவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? இல்ல. அப்பா அம்மாவுக்கு தெரியாத இது லவ் பண்ணி கடைசியில் அதுக்காக நான் உபாசம் எடுத்து நான் ஜெபிச்சு கொண்டிருக்கணும். இது லவ் பண்ணின்னு கொள்ளணும். ஏன் கதை? அப்ப நான் என்ன பண்ணேன் தெரியுமா? சொன்னேன், உங்க அப்பா அம்மா உன்னை ஆளாக்கி வளர்த்து படிப்பு கொடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறபடினாலே அம்மா அப்பா ஒரு கனவு கண்டுப்பாங்க, என் பிள்ளையுடைய கல்யாணம் பார்க்கலான்னு ஆசையோடு இருப்பாங்க. நீ தெரியாதபடி எவனையோ ஒரு வெளியே பார்க்கிற அழகை பார்த்து, ஒரு கிறுக்கனை பார்த்து நீ கட்டிக்கிட்டு போயிட்டேன்னா கடைசியில் என்ன தெரியுமா? அவங்க கண்ணீரோடு இருப்பாங்க. அந்த கண்ணீர் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்காது, சாபமா மாறும். முதலாவது உங்க அப்பா அம்மாக்கு சொல்லு. அவர் ஒத்துக்கிட்டா நீ அதை கண்டினியூ பண்ணு, நான் ட்ராப் பண்ணுன்னு சொன்னேன். நான் செபிக்கல. அடுத்தது இந்த போனே வரல அந்த பொண்ணுட்டு. எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று அப்பா அம்மா உன் மேல ஒரு கனவு வச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது உன் மேல உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டம் போட்டிருப்பாரு. எந்த கணவனை கொடுக்கணும், எந்த மனைவி கொடுக்கணும்னு. ஆனா ரெண்டையும் தாண்டி எங்க கண் பார்வைக்கு இஷ்டத்தின் போக நாங்க புறப்பட்டு போகிறோம். புறப்பட்டு போயிட்ட பிறகு வாழ்க்கை முழுதுமாய் கண்ணீரோட தான் இருக்கணுமே தவிர சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஆமா. ஆனா இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது அவன் ஆலோசனை பண்ணினான். தேவனுடைய சமூகத்தில் இந்த பிரச்சனை வருகிறது, என்ன பண்ணணும்? ஆலோசனை பண்ணினான். ஆலோசனைகளை கேட்டான். அடுத்தது வாசிங்க, நேரம் இல்லாத இருக்கிற. அசீரிய ராஜாக்கள் வந்து எசேக்கியா ராஜாக்கள் வந்து
அசீரிய ராஜாக்கள் வந்து அசீரிய ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். எல்லாவற்றும் அவருடைய கிணறுகள் ஊற்றுகள் எல்லாவற்றும் மூடி போட்டார்கள். கிணறுகள், அப்பெல்லாம் கிணறுகள் பெரிய பெரிய கிணறுகள் இருக்கும், ஊற்றுகள் இருக்கும். அந்த வெல் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க தெரியுமா? மூடி போட்டார்கள். ஒருவேளை சத்துருகள் வந்தா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆகாரம் எடுத்துன்னு வருவாங்க. ஆனா தண்ணி எடுத்துன்னு வர முடியாது. ஆகாரின்படினாலே அந்த தண்ணி இருந்தா போதும் அவங்க இங்க டென்ட் அடிச்சிருவாங்க, எங்களுக்கு விரோதமா இருப்பாங்கன்னு சொல்லி அவருக்கு அனுகூலமா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மூடி போட்டான். ஃபர்ஸ்ட் செய்ததுதான். இன்னைக்கு நாம என்ன பண்ணோம் தெரியுமா? பள்ளங்கள் என்று சொன்னாங்க, அவருடைய கிணறுகள் என்று சொன்னாங்க, இந்த தண்ணி நிற்கும். நம்முடைய பாவத்தின் வாழ்க்கைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை முதலாவது மூடி போடப்பட வேண்டும். ஆண்டவர் இடத்துல வந்து கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. நம்ம இடத்துல என்ன இருக்கிறது? நம்ம இடத்துல பிசாசு வந்து தங்கும்படி இடம் கொடுத்தானே என்ன பண்ணுறது தெரியுமா? ஒரு இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பொண்ணு காலேஜுக்கு லேட்டாக போயிருந்துச்சு. டீச்சரை கேட்குறாங்க, ஏமா லேட்டாக வர? அப்போ அவன் சொன்னான், அந்த பொண்ணு ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தான், அதான் லேட்டு. அதுக்கு நீ சீக்கிரம் வருத்தானே அப்படின்னு கேட்டா, அவன் ஸ்லோவா பண்ணியிருந்தான், ஸ்லோ வந்திருந்தான், நான் என்ன பண்றதுன்னு. அப்போ உனக்கு தேவையா இருந்துச்சு அது. என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை மூட வேண்டும் யோசித்து பாரு. மூட வேண்டியதை மூடு, அப்பொழுது சத்ரு உன்னிடத்துல நெருங்க முடியாது. அவன் வந்தாலும் கூட ரொம்ப நாள் இருக்க முடியாது, அவன் விலகி போயிடுவான். எல்லா எசேக்கியா ராஜா ஜனங்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டு அவன் திட்டம் முதலாவது காரியங்கள் கிணற மூடினான், ஊற்றுகளை மூடினான். அவங்க வந்து தங்கி அந்த இடத்துல இருக்க கூடாதபடி அவன் எல்லாவற்றையும் மூடினான். நாங்க என்ன பண்றோம்? நிறைய நேரத்தில் நான் பார்க்கும்போது, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்மோக் 12 வருஷங்கள் ஸ்மோக் பண்ணியிருந்தேன், எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம. அப்போ என்ன, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு, அந்த நாள், ஆண்டவர் என்னோட பேசின அந்த நாள், நான் ராத்திரி அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிச்சு. புறப்பட்டு போகும் பொழுது அந்த சிகரெட் எடுத்து நான் ஊதி பிறகு நான் கீழே போட்டு கால்களை நசுக்கிட்டு நான் சொன்னேன், இனி நான் தொட மாட்டேன், இனி தொட மாட்டேன். கடைசியில் ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்தான். ஃப்ரெண்ட் வந்து அவர் சொன்னா, டேய் எனக்காக ஒன்று சாப்பிட்றானா? நான் சொன்னேன், நான் ஆண்டவருக்கு அறிக்கை செய்துட்டேன், நான் விட்டுட்டேன், இருக்கிற பாஸ்கர் இல்லை நான் இன்னைக்கு. என்ன பலவந்தம் பண்ணாலும் கூட நான் சாப்பிடல. என் வாழ்க்கை மாறினது அன்றைக்கு விடுதோம். இன்னைக்கு நாம் என்ன பண்றோம் தெரியுமா? ஃப்ரெண்டுகளுக்கு ஐயோ குடிடா, அவரே குடிக்கிறாரு, அவரே இது பண்றாரு, இதுல ஒன்னாருதுல புகையிலையாங்க பாப்பாக இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்றோம்? மற்றவளை கெடுக்க ஆரம்பிக்கிறோம். நான் சொல்றது என்ன, தேவனுடைய சமூகத்துல இவன் கல்யாணம் கட்டும்போது கூட நான் சொல்றேன், ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணதா விடு, ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணதை விடு. இது தேவனுடைய திட்டம் அல்ல. ஆண்டவர் உனக்காக அவன் வச்சிருப்பார். ஒரு தேவனுடைய தாசன், எனக்கு தெரியும் பாஸ்டர் ஜாய், நம்ம பெங்களூர் நல்லா பயன்படுத்துற தேவனுடைய பிள்ளை. அவர் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வேளையிலே அவர் கம்பெனியில் ஒரு இடத்துல வேலை செய்தார், அலுமினியம் கம்பெனியில் வேலை செய்தார், மேனேஜராக இருந்தார். போகிற வேளையில போன உடனே அவர் பைபிளை வாசிப்பார், பிறகுதான் வேலை. அவர் பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய குடும்பம் ஒரு பெரிய ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு மிடில் ஃபேமிலி. அந்த இடத்துல காணப்படும் பொழுது நடந்தது என்னாச்சு, ஒவ்வொரு நாளும் இந்த ஓனர் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் வந்தார், வந்து ஜாய் அவர்களே அழைச்சார். அப்போ பாஸ்ட் இல்லை, அழைச்சாராம், நான் உன்னிடத்தை பேசணும் வா. என்னன்னு கேட்கும்போது,
என்னுடைய மகளை நீ கட்டி கொள்ளுகிறியா? ஓனர் வந்து கேட்கிறாரு, வேலைக்காரனை என் மகளை கட்டி கொள்ளுகிறியா? அவருக்கு ஒரு பயம். நான் பார்க்குற வீட்டில் கேட்குறேன், நீங்க சொல்றது என்னன்னு புரியல எனக்கு. காரணம், ஓனர் வந்து ஒரு வேலைக்காரனை என் மகளை கட்டி கொள்றியா? கடைசியில் கர்த்தன் சித்தத்தின்படி ஜபித்த பிறகு ஒத்துக்கொண்டார். நீ கல்யாணம் கட்டி அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு டைம் 3-4 கார் இருக்குது, ஒரு டைமில் ஒரு காரில் வராரு. அவர் வரும்போது சொல்லும்போது என்கிட்ட பேசும்போது சொன்னார், இது எல்லாம் என் கார் இல்லை, அவங்களுக்கு தான் கார், எது வேணா எடுத்துன்னு போகலாம் நாங்கள். ஹல்லேலூயா. அவர் பார்த்தது ஒன்று தான், அவரிடத்துல பணத்தை பார்க்கல, அவருடைய அந்தஸ்தை பார்க்கல, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பார்த்து என் மகளை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு ஆவிக்குரிய காரியத்தை நடத்தணும் இவன் என்று சொல்லி ஆண்டவர் நடத்தினார். ஹல்லேலூயா. உனக்காக அவன் வச்சிருப்பார். உனக்காக பயந்து நடங்கி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது உனக்காக அவன் வச்சிருப்பார். அதை மீறி நீயா ஒன்னு செலக்ட் பண்ணி போயிட்டனா அனுபவி. அனுபவி ராஜா, அனுபவி. நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய சமூகத்தில் பள்ளங்களை மூடினான், எல்லாவற்றையும் மூடினான். அடுத்தது என்ன பண்ணா? வாசிங்க. அவன் திடன் கொண்டு போன மதிலை எல்லாம் கட்டி, மதில்கள் எல்லாம் கட்டி, அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி, தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தின திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி, அவன் என்ன செய்தா? 2வது காரியங்களே, விழுந்து போன மதில்களை அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்? எழுப்பினான். விழுந்து போன மதில்கள். ஒரு சத்ரு வறுமையானால் எப்படி வருவான் தெரியும்? மதில் மூலியமா தான் வருவான். ஒரு எரிகோ கோட்டையை ஒரு உள்ள புகுந்து கொள்ள முடியல ஒரு பெரிய மதில். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் யோசுவாவுக்கு 6ஆம் அதிகாரத்துல, 5ஆம் அதிகார கடைசியில் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன பிளான் கொடுக்கிறார்? அந்த மலை மேல ஏற முடியல, அந்த மதில்கள் மேல ஏற முடியல, உள்ள போக முடியல, பட்டணத்துக்குள்ள போக முடியல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 6 நாள், ஒரு நாளுக்கு ஒரு முறை சுத்து, 7ஆம் நாள் 6 முறை சுத்தி, 7ஆம் நாள் 7வது முறை ஆர்ப்பரி பட்டணம் தான், அந்த மதில் தானா விழுகிறது ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல சத்துருகள், அசீரியா சத்துருகள் உள்ள வரணும்னு சொல்லும்போது அவனுடைய மதில்கள்லாம் விழுந்து கிடுது. சத்ரு நேரா உள்ள வரலாம். அப்ப இவன் செய்த காரியங்கள் என்ன தெரியும்? அடுத்தது அந்த சத்ரு வரக்கூடாதபடி அந்த மதில்கள் எல்லாம் எழுப்பி எங்கெங்க விழுந்திருக்கிறதோ அந்த விழுந்த இடத்தெல்லாம் கட்டி பத்திரப்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி பத்திரப்படுத்திருக்கோம்னா, ஒரு ஆவிக்குரிய மதில்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெங்க விழுந்திருக்கு கொஞ்சம் பாருங்க. பிசாசு எங்கெங்க நேரம் உங்களை வரலாம், உன்னை தொடலாம், உன்னை கண்ணீர் வைக்கலாம், உன் பிரச்சனைகளை கொண்டு வரலாம், உன் பிசினஸை தொடுகிறான், உன் குடும்பத்தை தொடுகிறான், உன்னை டைவர்ஸ் பண்ண வைக்கிறான், கீழ்படியாம பண்றான், எல்லாம் லாஸ் 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 போய்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது என்னன்னு யோசித்து பார். அப்போ உடைய மதில்களை செக் பண்ணு, எங்கே விழுந்திருக்கு, ஆவிக்குரிய காரியத்தில் எங்கே விழுந்திருக்கிற, உடைய ஜப வாழ்க்கை சரியா இருக்கா, உடைய வேத வாசிப்பு சரியா இருக்கா, உடைய ஆராதனை சரியா இருக்கா, ஆலயத்திலே பங்கு கொள்ளுகிறது சரியா இருக்கா, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெங்கே விழுந்திருக்கிறத பார், எங்கெங்கே விழுந்து போயிருக்கிறத பார். ஒருவேளை விழுந்திருக்குமே ஆனால் அந்த பகுதியிலிருந்து சத்ரு வருகிறான். சத்ரு நேர வர அப்படி அல்ல, சத்ரு நேர வரும், ரதங்களை ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவன் வருகிறது, ஆயுதங்களோட வருவான். ஆனால் சத்தம் இல்லாம தந்திரமாய் வருவான், தந்திரமாய் வருவான். நிறைய இடத்துல சொல்லுவாங்க என்ன தெரியுமா? எங்கன்னா வீட்டில் சண்டை ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களை ரொம்ப குன்போதீங்க. கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள சால்வ் பண்ணுங்க, அப்பா அம்மா கிட்ட போய் சால்வ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிக்கிட்டான், அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? 2 ஆலோசனைகளை கொடுப்பான். சண்டியா, அவ கீழ்ப்படிய மாட்டேன்னா ஒரு வேலை செய், சாயங்காலம் என் கூட வா, சும்மா ஒரு பேபி போடு, அவ பேபி மாதிரி ஆயிடுவா. அவன் கொடுக்கிற ஆலோசனை. அடுத்தது பேபியை போட்டு வந்த உடனே என்ன பண்றான் தெரியுமா? இவன் தான் பார்க்க ஆரம்பிப்பாவுல. யாரு? ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில அவனை விட்டு அவளோடு கூட போக ஆரம்பிப்பான். நான் நிறைய சமூகங்களை நான் சொல்ல முடியும். எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆலோசனை
ஃபஸ்ட்டு யோசித்து பார். என்னைக்கேனா உன் வீட்டில் உன் மனைவியை பார்த்து நிற்கனா, ஜென்ஸை நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் என் முன்னாடி ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லியிருக்கீங்களா? அப்ரிஷியேட் பண்ணது உண்டா? ஒரே ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் நியூ மேரேஜ், பரவாயில்ல அப்ரிஷியேட் பண்ணுவேன். ரைட். சாப்பாடு சாப்பிடும்போது அப்ரிஷியேட் பண்ணுறோமா? அவ்வளோ. ஒரு இடத்துல ஒரு ஆள் என்ன பண்ணாங்களாம், சாப்பாடு சாப்பிடுந்தாங்க. பொண்டாட்டிக்கு சாப்பாடு வச்சா சாப்பாடை சாப்பிட்டு கூட்டுரும்போது அஞ்சனா, டி என்னடி சமைக்கிற, இதா சமையல் சாப்பாடா இது, எந்த மிருகம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அடி தூரப்பட்டாங்க. ஆமாம், கஷ்டப்பட்டு வந்திருக்கா புருஷன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணா, பக்கத்தில் 10 மணி ஆயிடுச்சு, பக்கத்து வீட்டில் சாம்பார் வாங்கி வர இருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஓடினான். ஓடி போய் கதவு தட்டுறோம், அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் வரும்போது மாடு நின்றுச்சு. மாடு நிற்கும் போது என்ன பண்ணா, அப்பதான் யூரின் பாஸ் பண்ணுது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சா, அந்த எடுத்துன்னு போன காலி போல எடுத்துட்டு அதை பிடிச்சிட்டு வந்தான். பிடிச்சிட்டு வந்து புருஷனுக்கு அவங்க சுட சுட ரசம் பண்ணியிருந்தாங்க, எடுத்துங்கன்னா அவன் ஊற்றி ரசஞ்சி சாப்பிடு. என்னடி இது, நீயும் சமைக்கிற ரசம் பாரு, என்ன மாதிரி சமைச்சுக்க கத்துக்கோடி. உன் வீட்டு சாப்பாடு உங்க ருசியா இருக்காது, அடுத்தவங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா, உனக்கு ருசியா இருக்கும். நாம் தேவனுடைய சமூகத்துல முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா, உங்க வீட்டில் அப்ரிஷியேட் பண்ணு. உன் புருஷன் என்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணிருக்கிறியா? அதுக்குது பாரு, வருது பாரு. அதை விடு, உன் குடும்பத்தை கட்டப்பார், எங்கெங்க விழுந்திருக்கு. அன்பான வார்த்தைகளை பேசு. குடும்பத்துல தேவனுடைய சமூகத்தில் நீ சொல்ல ஆரம்பி. நீ எங்க விழுந்து ஆவிக்குரிய காரியங்களோடு கூட உன்னுடைய குடும்பத்தை கட்ட ஆரம்பி. நீ என்ன பண்ற தெரியுமா, ஐயோ வீட்டை எதனா பொண்டாட்டி கொஞ்சம் வீட்டை அழுந்தானா, என்னாடி அப்படி பண்ணினுங்க, தலை வலிக்குதுரி சே அப்படின்னு. பக்கத்து வீட்டில் யாரும் அழுதுகிட்டு இருந்தாங்கன்னா, இன்னொருத்தன் பொண்டாட்டி அழுதுட்டு இருந்தா உன் நெஞ்சு ஒளி. பாவம் பாவம், என்ன பண்ணான் அவன், என்ன பண்ணிருப்பான்? அழ ஒண்ணு தானே. எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல உன் வீடுல சத்ரு வரப்போகிறா. அந்த முதலாவது என்ன பண்ணு, விழுந்து போன மதில்களை எழுப்பு, ரிப்பேர் பண்ண ஆரம்பி. ரிப்பேரை பண்ண மாட்டாங்க. ஒன்று பாருங்க, இன்னைக்கு பெயிண்டருங்க பார்த்துருக்கீங்களா? பெயிண்ட் வீட்டில் பெயிண்டே சரி இருக்காது, சரிங்க. ஊரெல்லா பெயிண்ட் அடிப்பாங்க, ஆனால் எங்கே அடிக்க மாட்டாங்க, வீட்டுக்கு அடிக்க மாட்டாங்க. இந்த மேசனை பாருங்க, வீடெல்லாம் ஊரெல்லாம் காட்டிட்டு வாங்க, தான் வீட்டில் விழுந்து பொந்து கட்ட மாட்டாங்க. பிளம்பரை பாருங்க, பிளம்பர் எங்கே பார்த்தாலும் அந்த வீட்டில் தண்ணி போயிட்டாங்க, ஊருக்கே ரிப்பேர் பண்ணுறாங்க, அங்கே பண்ண மாட்டாங்க. ஆனா டீச்சர் பாருங்க, ஊருக்கே டியூஷன் சொல்லி தருவாங்க, தாம்பிள்ளைக்கு சொல்லி தர மாட்டாங்க. நடக்குமா? எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீ முதலாவது சத்துரு வரக்கூடாதபடி உன்னுடைய கேட்டை பூட்டு. அதாவது எங்கே விழுந்து போயிருக்கிறது சற்று பரிசோதித்து பாரு. நாங்க என்ன பண்றோம் தெரியுமா, சில இடத்துல ஒரு ஆள் போனாரு வீட்டுக்குள்ள, என்ன என் வீடு வச்சுன்னுக்கிற, ஹாலில் போற ஒரே நாத்தாடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூச்சு கோணிக்கினா போனான். திருப்பி பெட்ரூம்ல போற அங்கேயும் வாசம் அடிக்குது, கிச்சன்ல போனா அதே நாத்தம் தான், எங்க போனாலும் அதே நாத்தம், என்னையா வீடு வச்சுன்னுக்கிற இப்படின்னு. அப்புறம் அவர் வந்த பிறகு சொன்னார், சார் மூக்கில் என்ன ஒட்டின்னுக்குது பாருங்க சார். பிரச்சனை வீட்டில் இல்லை, பிரச்சனை அங்கே இருக்கு, மூட்டில் வைக்கணுங்க, அங்கே வாசனை அடிக்குது. என்ன சொல்றேன்னா, இன்னொருத்தரை குறை சொல்கிறத காட்டிலும் முதலாவது உன் வீட்டில் வருகிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணதற்கு உன் மதிலை எழுப்பு, பரீட்சை பண்ணி பாரு எங்கெங்க விழுந்திருக்குது, எங்க விழுந்திருக்கு. ஒருவேளை நான் புருஷனையே காட்டுனா, ஒரு இடத்துல ஒரு ஆள் சண்டை நடக்குது, 2 பேருக்கும் சண்டை. என்னையா சண்டைனா, ஒரு இடத்துல எப்படி நிற்கிறான், ஒரு 6ன்னு போட்டுக்கிறாங்க. அவன் சொல்றான் இங்க நின்று இது 6ஐயா அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்றான் இங்க நிக்கிறவன் சொல்றான் இல்லப்பா 9ன்றான். யாருது கரெக்ட்? யாருது கரெக்ட்? 2 பேருது கரெக்ட் தான். வீட்டில் பிரச்சனை வருதாதான்,
புருஷன் சொல்றது அவன் சொல்றான், நான் சொல்றது கரெக்ட். பொண்டாட்டி சொல்ற அவ ஒரு ஆங்கில பாக்குற, நான் சொல்றதுதான் கரெக்ட்ன்றான். புரியுதுங்களா சொல்றது? அதான் அவங்கவுங்க மூக்குக்கு நேரா பேசுறாங்க. அவங்கள இதுதான், அதான் சண்டை வளர்ந்து பெருசாயிடுது. அதான் கல்யாணம் ஆன புதுசுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புருஷன் சொல்றதே மனைவி கேட்டுதான். அடுத்த வருஷத்துல மனைவி சொல்றதை புருஷன் கேட்பான். 3ஆம் வருஷத்துல 2 பேரும் பேச தெரியவே கேட்கும். ஏன்னா யாரும் அடங்க மாட்டாங்க, அவங்க கரெக்டா பேசிட்டு இருப்பாங்க. ஆக்கின்படினால எனக்கு கரிவான தேவனுடைய பிள்ளைகளை 2 பேர் உட்கார்ந்து உங்க ஃபால்ட்டுகளை கண்டுபிடிங்க. உங்களை நீங்களே ரிப்பேர் பண்ணிக்கொள்ள ஆரம்பிங்க. பிசாசு வீட்டுக்குள்ள வந்து வீட்டை அழிச்சு கொண்டு போகிற முன்பாக என்ன பண்ணுங்க தெரியுமா? உன் ஆவிக்குரிய காரியத்தை ரிப்பேர் பண்ண ஆரம்பி. மதில்களை எழுப்பு, எங்க விழுந்திருக்குதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ண. வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 24:30 வசனம். கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க, நேரம் இல்லை. சோம்பேறியின் வயலையும் மதியினருடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். சோம்பேறியின் வயலிலும் மதியினுடைய திராட்சை தோட்டத்திலும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்காடா இருந்தது. வால்யூம் கொடுப்பாங்க. அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகந்தை காஞ்சேரிகளினாலே மூடி இருந்தது. அதன் சுவர் இடிந்து கிடந்தது. அது சுவர் இடிந்து கடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அது சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடங்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. ஏன்னா எல்லா காரியங்களும் முதல்கள் என்ன எல்லாம் விழுந்திருக்கிறபடினாலே அதுக்குள்ள வருகிற என்ன மிருகம் வரும், எல்லாமே வரும், எல்லா கடைகளும் நரம்பு இருக்கும். அந்த சோம்பேறியுடைய ஒரு வயல் ஆண்டவர் சோம்பேறியுடைய வயல்ல வர பார்க்கிறார். ஏன்னா கரிமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் உடைய மதில் விழுந்து கெடுக்கிறதா பாருங்க. உடைய மதில் என்ன இருக்கிறது? விழுந்து கிடந்துச்சுன்னா ஆவிக்குரிய காரியங்களை ரிப்பேர் பண்ண. நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைனா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வேதத்தை வாசிப்பாங்க, நல்ல பாட்டை பாடுவாங்க, நல்ல உபாசம் எடுப்பாங்க, எல்லா கூட்டத்துக்கு கலந்து கொள்வாங்க. ஆனா உள்ளான மாற்றமே இருக்காது. அவங்க வாழ்க்கையில மாறி இருக்க மாட்டாங்க. கோபம் வந்துச்சுன்னா போதும், யாரும் நிக்க முடியாது. சண்டை வந்தா நிக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவனுடைய சமுதிரம் காணப்படுதோ அந்த தீங்கான காரியங்களுடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் குற்றமா பேசிக்கிட்டே இருப்போம். இன்னொருத்தர் சொல்ல இங்கே இருக்கிறது அங்கே சொல்றது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்றது. நான் சொல்றது என்ன தெரியுமா? ஒன்று, நீங்க தைரியமா நீங்க சிகரெட் குடிச்சிருங்க, நீங்க குடிச்சிருங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கோல் குத்துறது பாருங்க, அதை விட பயங்கரமானது வேற ஒன்று இல்லை. அதுக்காக போய் குடிக்காதீங்கப்பா. நான் பாஸ்ட் சொல்லிட்டார் இன்னைக்குன்னு சொல்லி அனுமதி கொடுத்தாரு. நான் சொல்றேன், குடிக்கிற மனுஷன் குடிச்சு அவன் விழுந்து கெடுக்கிறான், அவ்வளவுதான். ஆனா இந்த கோல் குத்தி இங்கே அங்கே மூட்டுறாங்க பாருங்க, வீடையே ஒடிக்கிறாங்க. ஆனா ஒரு குடிக்கிறவன் தனக்குள்ளதான் பிரச்சனை. ஆனா கோல் குத்தி இங்கே எங்கே பிரச்சனை பத்தி பேச, இவங்க இந்த கூட வீட்டை பேசுறது, அந்த வீட்டை பத்தி பேசுறது, சபையை பத்தி பேசுறது, இப்படியே பண்ணியிருந்தா எல்லாருக்கும் ஆபத்து. ஆகின்படினால எங்கெல்லாம் விழுந்திருக்கிறது அந்த மதில்களை எழுப்பு. அடுத்தது வாசிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அடுத்தது என்ன பண்ண தெரியுமா? இந்த பயந்திருக்கிற ஜனங்களே அதிக்கல சிஸ்டர், அதுக்கு முன்பாக வாசிக்கிற நான் ஒரு பாயிண்டா கேட்கிறேன். ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து இல்ல சிஸ்டர், 2 நாளாகமத்தில் 34 வசனத்துல அவன் என்ன செய்த? முதலாவது அவன் விழுந்த மதில்களை எழுப்பினா. அடுத்தது 5 வசனம் தான் வருது சிஸ்டர். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி கேடகங்களையும் பண்ணி போதும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஆயுதங்கள்
உனக்கு ஆவிக்குரிய ஆயுதங்கள் வேணும். சத்ரு வந்தா முதலாவது உன்னை சேஃப்டி பண்ணிக்கொள்ள ஆரம்பிக்கணும். ஏன்னா எந்த சத்ரு உள்ள வரக்கூடாதபடி முதலாவது பாவத்தை மூடு, இரண்டாவது உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை எழுப்பு, ஆவிக்குரிய காரியங்களை எங்கெங்கே விழுந்திருக்கிறதோ அதை சரி பண்ணு, செப்பனிடு. மூன்றாவது காரியங்கள் ஆயுதங்களை ரெடி பண்ண ஆரம்பிச்சா, பட்டயத்தையும் கேடகத்தையும். பட்டயனை வெட்டுறதுக்கு, கேடயனை அடிக்கும் போது தடுப்பதற்கு. வேதத்தில் சொல்லப்படுகிறது, எபேசியர் 6:10 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்திலே, ஏன்னா வசனம், அந்த வசந்த வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, பிசாசு அவன் எப்படி வர, தந்திரம் வரான், தந்திரத்தோட வரும் பொழுது தந்திரங்களிலும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வர்க்கங்களை, சர்வ ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுமா. ஒரு போர் சேவகன் அவன் போகும் பொழுது சும்மா அப்படி ஒரு தடி எடுத்து கொண்டு போக மாட்டான். அவன் தலை சீரா போட்டுக் கொள்ளுகிறான், மார்க்கவசம் போட்டுக்கிறான், பாதரட்சை அணிந்து கொள்ளுகிறான், அவன் கேடயத்தை அணிந்து கொள்ளுகிறான், கைகளிலே பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுவான். ஆகின்படினாலே இங்கே ஆண்டவர் சொல்லப்படுகிற காரியங்கள் வாசித்து பாருங்க. 14 வசனத்தை இல்ல 13 வாசிக்கும், சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்ல. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டவர்களாய், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் ஏயும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடும்படிக்காய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். தேவனுடைய வசனம் என்கிற விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டவனாய் அவனுடைய எல்லா அக்கினி அஸ்திரங்களை அவிழ்த்து விடும்படிக்காய் சகல ஆயுதங்களை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டுமா. எசேக்கியா ராஜா லிட்டரலா அவனுக்கு வருகிற அந்த சத்துருகளை எதிர்ப்பதற்கு கிணறு முண்டினா, மாத்திரமல்ல விழுந்து போன மதில்களை எழுப்பினா, அதுக்கு பிறகு ஆயுதங்களை அவன் செய்தான். இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுகிற பிசாசை, அந்த சத்ருவை எதிர்ப்பதற்காகவே நீ செய்ய வேண்டிய காரியங்கள், ஆயுதங்கள் வேணும் உனக்கு. ஆயுதங்கள், இன்னைக்கு ஆயுதங்கள் இருக்கிறதா? சில பேர் சொல்லுவாங்க ஆயுதம் வேணாம், நாவு எப்படியா கூர்மையா இருக்கு, பட்டயத்தின் போல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிதான் இருக்குது. வேதத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய நாவ் எப்படி இருக்கிறதா? கருக்குள்ள பட்டயத்தோடு இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் நமக்கும் அப்படிதான் இருக்குது. கேட்டா என்ன, 4 கேள்வி கேளு. எப்படி கேட்கணும்? 5வது போகாது, 4 வாழ்க்கை முடிச்சுக்கணும். அப்படி கேட்டு வந்துரு போதும். எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், ஆயுதங்கள், ஜெபம், வேத வசனம், அபிஷேகம், நல்லொடுக்கம், நல்ல குணங்கள், இதெல்லாம் காணப்படும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா? சத்ருவின் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம், அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடும்படிக்காய் என்ன பண்ணுகிறது? ஆயுதங்களை தரித்து. இவன் செய்தது அதுதான். பட்டயத்தை ரெடி பண்ணா, அடுத்தது கேடயத்தை ரெடி பண்ணா, 3வது காரியங்கள் அவன் செய்தான். அதை பண்ணும் பொழுது ஒருவேளை அதை மீறியவன் வந்தாலும் கூட நான் விட மாட்டேன். என்ன பண்ண போகிறேன்? என் ஜனங்களை வெட்டி தள்ளுவார்கள். 3வது 4வது வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஜனத்தின் மேல் படைத்தவர்களை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். இன்னைக்கு பிசாசு வரும்போது என்ன பண்ண தெரியுமா? நீ என்ன ஆயுதங்களை இது பண்ண, பயம் ஊட்டுறான். பயம் எங்க போனோம்? ஐயோ என்ன ஆயிடுமோ, ஐயோ என்ன ஆயிடுமோ, ஐயோ ஒரு பயம், ஒரு திகில், அந்த பயத்தை கொண்டு வருகிறான். ஆகின்படினால யாரும் துரத்துனாலும் கூட ஒரு பயம், உள்ளத்துல ஒரு பயம். நான் அதை ஆட்கொண்டு இருந்தேன். நான் ஊழியத்தில் இருந்தாலும் கூட அந்த பயம் சில நேரத்தில் எனக்குள்ள இருந்தது. ஒரு ஆவிகள், அந்த ஆவி கர்த்தர் விடுதலை கொடுக்கும் பொழுது அது மாறி போகும். இங்கே பாஸ்டர் ஜான் இருந்தார், அவர் சொன்னார், ஆராதிக்கும் பொழுது ரொம்ப நாள் எனக்கு அந்த பயம் இருந்தது. ஏன் தெரியல,
கடைசியில் இங்கே ஆராதிக்கும் போது ஷீபா வர்ஷிப் பண்ணும் பொழுது அன்றைக்கு அந்த பயத்தின் காரியங்கள் போனது. ஷீபால ஷாரன் வர்ஷிப் பண்ணும் பொழுது சொன்னாங்க, எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே தைரியப்படுத்தினான். அடுத்தது வாசிங்க. அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் கூட இருக்கிறவர்கள் அதிகம். அவன் தைரியப்படுத்துகிறான். அவர்களை பார்த்து அவர்கள் பயப்படாதீங்க. நீங்க இந்த 3 காரியங்களை நான் சொன்னேனே பார்த்து அதை படிக்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? அது பெரிய இருக்கும். நான் ஒரு நச்சலுக்குள்ள தான் கொடுக்கிறேன், ஒரு சின்னதா நானும் கொடுத்துக்கொண்டேன், ஒரு பிரீஃபா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்கள், அவர்களை காட்டிலும் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி எலிசா சொன்னது போல இவன் தேவனுடைய சமூகத்துல நம்ம தெரியுமா, ஜனங்களை தைரியத்தை மூட்டி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு தைரியம் வேணும். தேவனுடைய பாதத்துல தைரியம் தேவை. ஏன்னா உலகத்தில் காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த அறிக்கை நமக்குள்ள வேணும். அந்த அறிக்கை நமக்குள்ள இருக்குமே ஆனால் அந்த காரியங்கள் மறைந்து போவோம். அப்போ அடுத்தது வாசிங்க. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று. நேரமாச்சு. 20 வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயின் தீர்க்கதரிசி பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சா? ஏசாயா தீர்க்கதரிசியோடு கூட இணைந்து அவன் செபித்தான். ஊழியக்காரர்களோடு இணைந்து அவன் செபித்தான். என கரிமான தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களோடு இணைந்து செபிக்கிறது வேற. ஏன்னா நாங்க என்ன பண்றோம் தெரியுமா? இந்த எசேக்கியா தீர்க்கதரிசி 3 சம்பவங்களில் வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி உடைய சபை கொடுத்திருக்கிறது ஒரு ஊழியக்காரன். ஆகியபடினாலே அந்த ஊழியக்காரர், ஒரு கணவன் தான் தன்னுடைய மனைவின் காரியங்கள் தெரியும், மனைவி தான் கணவன் காரியம் தெரியும். உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சபையின் போதங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். நாம் என்ன பண்றோம் தெரியுமா? எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஊழியக்காரத்தை ஜெபித்துக் கொள்ள தப்பில்லை, ஜெபித்துக் கொள்ளலாம். ஆனால் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சபை உண்டு, உனக்காக கொடுக்கப்பட்ட காரியங்கள் உண்டு. அப்போ அந்த மேய்ப்பன் இடத்துல கொடுக்கும் பொழுது மேய்ப்பன் அடங்கி, மேய்ப்பன் சொல்லுகிற காரியங்களை கேட்கும்போது, மேய்ப்பன் செபிக்கும் போது அது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இவன் என்ன பண்ண தெரியுமா? எசேக்கியா தீர்க்கதரிசி. எசேக்கியா தீர்க்கதரிசி சில பேர் சொல்வார்கள் என்ன தெரியுமா? இந்த பிரச்சனைகள் சில பேர் வந்து சொன்னாங்க, பிரதர் நான் சிஎஸ்ஐ சபைக்கு போகிறேன், என்ன பண்றது? ரைட், சிஎஸ்ஐ சபைக்கு போயிருந்தா ஆவிக்குரிய சபைகளோடு கூட ஆவிக்குரிய காரியங்களோடு இருந்தா அங்கே இரு, பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஆவிக்குரிய காரியங்களோடு இருக்குமே நான் அங்கே இரு. அப்ப இன்னொரு கேள்வி கேட்டாங்க, நான் தசமபாகம் எங்கே கொடுக்கணும் பிரதர்? சேசர் ஆவிக்குரிய காரியங்கள் இல்லையே. என் மனைவிடத்தை பேசும்போது அவர் சொன்னாங்க, அவருடைய ரிலேட்டிவ்கள் எல்லாம் சேச சபை. அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? என் தசம பாகத்தை நான் சிஎஸ்ஐ சபையை கொடுக்கிறேன். நியர்லி 40,000 50,000 எவ்வளவு கொடுக்குறாங்க? 40,000 மந்த்லி சிஎஸ்ஐ சபைக்கு. என்னுடைய தசம பாகம் என் சபைக்கு போகணும். ஏன்னா அந்த போதகர் அவர்களுக்காக செபிப்பார்கள், அந்த போதகர் அவர்களுக்காக ஆலோசனைகளை கொடுப்பார்கள். அதனால கொண்டு வந்து அந்த செடி அங்கே நாட்டியிருக்கிறார்கள். எனக்கு கரிமான தேவனுடைய பிள்ளைகளை யோசிக்கணும். ஆசீர்வாதம் உனக்கு வானத்தின் பலகணைகளை திறந்து வருகிறது அங்கேதான். அல்லேலூயா. ஆகன்படினாலே உன் சபையை கனப்படுத்து. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவன் ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா எங்க இருக்கிறான்? 3 காரியங்களை அங்கே இருக்கிறான். அவன் ஆலோசனைப்படி நடத்துகிறான். இப்போ அவருடைய பிரச்சனை நேரத்தில் எங்க போறான்? எங்க ஓடி இல்லை, நேர ஓடி வருகிறான்.
சில இடத்துல நீங்க டிவியை பார்த்து கேட்பாங்க, பிரதர் இதுக்காக ஜெபிங்க பிரதர், அதுக்காக ஜெபிங்க. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்காக ஜெபிங்க பிரதர், எனக்கு உடம்பு சரி, என் பிள்ளைக்காக ஜெபிங்க, அவங்க பேர் இது, எங்க நாத்தனாருக்காக ஜெபிங்க, அவங்க பேர் இது. இவங்க லிஸ்டே கொடுப்பாங்க. ஏன்னா சபையில எனக்கு இங்க உண்டு, பிரான்ச் சபைகள் உண்டு, எல்லார் பேரை நான் சொல்லி ஜெபிச்சிருந்து, டிவியில சொல்றவங்களா பேர் ஜெபிச்சிருந்து நான் பண்ணேன்னா 24 மணி வரை பத்தாது. உனக்கு நீ ஜெபிக்க வேண்டும். உனக்கு பிரச்சனை வரும்பொழுது, போதகர் இடத்துல வரும்போது உன்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். எங்க வரணும்? எங்க வரணும்? போதகர்கிட்ட. வேதம் சொல்லப்படுது, எசேக்கியாவோட கூட, எசேக்கியா ராஜா ஏசாயாவோட கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். அந்த இணைந்து ஜெபிக்கும் பொழுது ரகசியம் என்ன தெரியுமா? அவன் செய்த காரியங்கள் பாருங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? வேதத்துல வாசிங்க. இணைந்து ஜெபித்த. அப்ப என்ன நடக்கிறது? அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளை பேரை சங்கரித்தார். எப்போ எசேக்கியா ராஜா தீர்க்கதரிசியாகிய ஏசாவை அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியோடு இணைந்து அவன் ஜெபித்தானோ, ஆண்டவர் தன்னுடைய தூதரை அனுப்பி 185,000 ஜனங்களை சங்காரம் பண்ணிவிட்டார். காரணம் என்ன தெரியுமா? இவனுக்கு விரோதமாய் வந்தவர்களை, அவனுக்கு வந்த பிரச்சனை என்ன தெரியுமா? பயபக்தியோடு இருக்கிற வேளையில சத்ரு வந்த முதலாவது பிரச்சனை. அதை எப்படி மேற்கொண்டா என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த பிரச்சனை எப்படி மேற்கொண்டான்? அவன் கிணற மூடினான், விழுந்து போன மதில்களை எழுப்பினான், ஆயுதங்களை செய்தான், ஜனங்களோடு கூட ஆலோசனை செய்தான். பிறகு தேவனுடைய சமூகத்திலே ஜனங்களை தைரியப்படுத்தினான். 5வது காரியம், ஏசா தீர்க்கதரிசிகளோடு இணைந்து ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். 185,000 ஜனங்களை பட்டயத்தை எடுக்காமலேயே தன்னுடைய தேவதூர்களை அனுப்பி அவர்களை சங்கரித்து விட்டார்கள். ஒரு பெரிய ஜெயம் அந்த இடத்துல உண்டானது. பிறகு சீக்கிரமாசிங்க 2 அப்படியே சனகரிப் சத்தமுகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அதாவது சத்தமுகமாயனா கன்னடத்தில் சொல்லப்படுது வெட்கமுள்ளவனாய். உன்னுடைய சத்ரு உன்னை வருகிறான், 185,000 பேருக்கு மேற்கொண்டு வருகிறான். ஆனால் நீ தேவனுடைய சமூகத்திலே ஊழியக்காரனுடைய இடைபொழுது என்ன உண்டாகிறதா? அத்தனை பேர் சங்கரித்த பிறகு ராஜாவை சங்கரிக்கல, ராஜாவின் மேல ஒரு திட்டம் போட்டிருக்கிறான். அவன் வெட்கத்தோடு போகும்படிக்காய் உன் சத்துருகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயுத்தப்படுத்துவேன் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாக தேவனுடைய சமூகத்திலே அவன் சத்தமுகமாய் வெட்கத்தோடு புறப்பட்டு போக ஆரம்பிச்சான். பிறகு அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள்ள பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். கர்ப்ப பிறப்பான சிலர் தன்னுடைய பிள்ளைகளே அவனுக்கு விரோதமாய் எழும்பி அந்த ராஜாவை கொன்று விட்டார்கள். தாம் பிள்ளைகளை இன்னொருத்தர் கொல்ல வேண்டாம், அவன் பிள்ளைகளே அவனை கொண்டு விட்டாங்க. ஆண்டவர் எப்படி சதி தீட்டுறாங்க பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் இணைஞ்சு விட்டா போதும், உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், 185,000 ஜனங்கள் வந்தாலும், ராஜாவே உனக்கு முன்னால வந்தாலும் கூட என் தேவன் போட்ட திட்டங்களை தாண்டுவதற்கு ஒருவனாலும் கூட முடியாது. எனக்கு கரிமனா தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ராஜாவை குறித்து அவன் பெரியவன் என்று சொல்லி ஜனங்கள் பேசிக்கொண்டார்கள். எனக்கு கரிமன தேவனுடைய பிள்ளைகளே, இவன் பெரியவன் என்று சொல்லி அவன் பேசிக்கொள்வதற்கு
அடுத்த நான் 3 பிரச்சனைகளே உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். நான் 1 பிரச்சனையை சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிய போறேன். ஒரு பிரச்சனை என்ன வந்தது? சத்ரு வந்தான். அடுத்த பிரச்சனை தேவனுடைய சமூகத்தில் நெருங்க என்ன பிரச்சனை வருகிறது, எப்படி ஜெயிக்கிறான்னு சொல்லி நான் தொடர்ந்து பேச போகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். இந்த வேளையில கூட யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். உடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கூட, எப்பேற்பட்ட சத்துருகள் காரியங்கள் வந்தாலும், தேவனோடு கூட நீ இணைந்து காணப்படும் பொழுது எல்லா காரியங்களையும் மாறும். இந்த செய்தி கவனித்து கொண்டிருக்கிற நீ உடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் செபிக்க போகிறோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட தகப்பனே அப்பா, இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கூட நீ ஆசீர்வதிப்பீராக. தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுத்தாவே உடைய சமூகத்தில் நெருங்கும் பொழுது ஆண்டவரே அவன் எங்கு போனாலும் கூட அனுகூலமா இருந்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 2வது ஆண்டவரே, அனுகூலமா இருக்கிற பொழுது கர்த்தரோடு கூட அவனுக்கு இருக்கிற பொழுது பிரச்சனை வருகிறது, ஆனா பிரச்சனை எப்படி மேற்கொள்ளுகிறான்னு சொல்லி தேவனோடு கூட இணைந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே அப்பா அவன் எப்படியெல்லாம் மேற்கொண்டான் நம்ம பார்த்தோம். ஆகின்படினாலே அவன் பெரிய மனுஷன் என்று சொல்லி ஜனங்கள் அன்றிலிருந்து எண்ணிக்கொண்டார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சபையில் இருக்கிற மக்களை ஆசீர்வதியும், சபையில் இருக்கிற மக்களை பலப்படுத்துவீராக. தேவ கிருபையினால் மூடி மறைச்சு கொண்டு பலப்படுத்துவீராக. அதிசயங்களை செய்யும்படிக்காக நான் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவனும் வெக்கத்தோடு போகக்கூடாதபடி சத்ரு போட்ட திட்டங்களிலிருந்து விடுதலை ஆகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை சுகத்தோடு கூட அனுப்புவீராக, விடுதலையோடு கூட அனுப்புவீராக. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை அந்த மக்கள் மேல இறங்கி எல்லா கட்டுகளிலிருந்து உடைத்து ஆண்டவரே, வியாதிகளிலிருந்து விடுதலாக்கி சத்ரு கிரியைகளிலிருந்து மாற்றி ஆண்டவரே மக்களை புது பலத்தோடு அனுப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். காற்று பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகலமும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பிற்கும் சந்தோஷ சமாதான வழிநடத்தலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் என்றென்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒரு 5 நிமிஷம். நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு என்ன இருக்கிறது? கரெக்டாக சொல்கிறீங்க. மண்டே எங்களுக்கு என்ன இருக்கு? வெட்னஸ்டே, ஃப்ரைடே, நெக்ஸ்ட் வீக் ஒரே சார்